ஸோ ஆடியோ வீடியோ மட்டும் செக் பண்ணிவிடுவோம்ப்பா. லைவ் ஆகிடுச்சா? ஸோ நம்ம சைடில் எல்லாம் கிளியராக இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம செக் பண்ணிவிடுவோம். ஸோ ஓகே தானேப்பா? ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் முடிச்சிடலாம்ப்பா. ஓகே, இன்றைக்கி நம்ம கனெக்ஷன்ஸு, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸு, அடுத்ததாக என்னோடய ஆக்சிலரி பார்ட்ஸ், மெயின் பார்ட்ஸை நம்ம முன்னே பார்த்துட்டோம். மெயின் பார்ட்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்த்துட்டோம். ஆக்சிலரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆக்சிலரி பார்ட்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ரிமைனிங் திங்ஸை இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம சைடில் எல்லாமும் கிளியராக இருக்குப்பா, வித்தவுட் எனி டிலே. ஸோ வில் ஸ்டார்ட் த கிளாஸஸ். ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வந்தீங்கன்னா ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம். ஸோ தேர்ஃபோர் நம்ம சேனலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும்ல. ஸோ தேர்ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த பர்டிகுலர் கிளாஸஸ் அண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம கிளாஸஸ்க்குள்ளே போயிடலாம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் நான் கொடுத்துட்றேன்ப்பா. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் என்னென்ன பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன கைடன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு இன்ட்ரோ மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஸோ தேர்ஃபோர் நம்ம வந்து கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, குட் ஆஃப்டர்நூன்ப்பா. குட் ஆஃப்டர்நூன். மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். பர்டிகுலராக டிஎன்இபிஏஇக்கான கிளாஸஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நம்ம கண்டென்ட்டை செக் பண்ணுங்கள். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு சால்வ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்கள். ஸோ அது உங்களால் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணலாம். ஸோ இதை தவிர்த்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கவங்க அந்த ஆஸ்பிரன்ஸையும் கேட்கலாம். ஸோ கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ நம்ம சைட்லேருந்து உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரிப்ரேஷனை ரொம்ப நம்ம சிம்பிளாக மாற்றி கொடுக்குறோம். ஸோ அதுக்காக ஸோ ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை உங்களுக்கு காம்பேக்டாக கொடுக்குறோம். அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கேட் இஎஸ்சி கொஷின்ஸை உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுக்கு தேவையான கண்டென்ட்டையும் நான் உங்களுக்கு காம்பேக்டாக கொடுக்குறேன். ஸோ இப்போ மோரார்லெஸ் டிஎன்பிஎஸ்சி ஏஇயில் ஈஸியாக நம்ம வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நான் சொல்கிறேன். நான் வந்து பர்டிகுலராக ஒரு சப்ஜெக்டில் மட்டும் மார்க் எடுக்க வைக்கணும், ஸோ அடுத்த சப்ஜெக்டை பற்றி நான் ஒன்றுமே டீச்சே பண்ண மாட்டேன் அப்படின்லாம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அந்த சப்ஜெக்டோட A to Z பாயிண்ட் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஓகேயா? ஜஸ்ட் நீங்கள் நிறைய கேட்டு கிளாஸஸை பார்த்து அதுக்கப்புறமா கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இல்லை என்னால் வந்து செல்ஃபாக தான் படிக்க முடியும் சார் அப்படின்னா கண்டிப்பாக படிக்கலாம்ப்பா. நான் வந்து அதுக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ நிறைய ஃப்ரீ கிளாஸஸ், நிறைய டிஸ்கஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ படிப்புக்கு எதுவும் நம்ம சைட்லேருந்து உங்களோட ஃபீஸ் இல்லை, அதனால நான் வந்து சொல்லித்தர மாட்டேன்னு நான் எப்போவுமே நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? ஸோ என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் அதனால தான் ஃப்ரீயாகவே நிறைய கிளாஸஸ் போடுறேன். ஸோ கொஷின் சால்விங் எல்லாமே நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கேன். ஸோ ஓகேங்களா? இதை தவிர்த்து நம்ம பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் நிறைய பண்ணுறோம். ஓகேயா? ஸோ அவங்களுக்கு இன்னும் சில கிளாஸஸ், அடிஷ்னல் கிளாஸஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா லைவ் ப்ளஸ் கிளாஸஸ் தான் நம்ம எப்பவுமே பிளான் பண்ணுறது. ஓகே, ஒருவேளை உங்களால் பார்க்க முடியலன்னா ரெக்கார்டடாக மாறிடும், லேட்டரான செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஷெடியூல்ஸ் படி நம்மளோட கிளாஸஸ் போயிட்டுருக்கும். ஸோ 2 years வரைக்கும் உங்களுக்கு கோர்ஸ் வேலிடிட்டி கிடைக்கும். பிடிஎஃப் மெட்டீரியல், டெஸ்ட் சீரியஸ், டிஸ்கஷன்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடும். ஸோ அடிஷ்னலாக நீங்கள் எதையும் பே பண்ணவோ எதுவும் பண்ணவே வேண்டாம். 2 years வரைக்கும் ஸோ நிறைய ஒரு 10,000 டெஸ்ட் கிட்ட நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம உங்களுக்கு ஷெடியூல்ஸை ஷேர் பண்ணிடுவோம். ஸோ ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம 3 phase வைண்டிங்ஸை பார்த்தோம், விச் இஸ் டெல்டா டெல்டா வைண்டிங், ஸ்டார் ஸ்டார் வைண்டிங், ஸ்டார் டெல்டா டெல்டா ஸ்டார். ஸோ இந்த திங்ஸ் ஆஃப் வைண்டிங்ஸை உங்களுக்கு டீச் பண்ணியிருந்தேன். ஸோ லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸ்பெஷல் வைண்டிங்கை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் வைண்டிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு டெல்டா டெல்டா வைண்டிங்கை சொல்கிறேன். ஓகே, திஸ் இஸ் ஸ்பெஷல் வைண்டிங்ப்பா. ஸோ இது என்னோட ஸ்பெஷல் வைண்டிங்ஸ். ஓப்பன் டெல்டா வைண்டிங் அப்படின்றது. ஸோ ஓப்பன் டெல்டா வைண்டிங் ஏன் இதுக்கு சொல்கிறோம்? பிகாஸ் இந்த மாதிரி ஒரு டெல்டா லைன் இருந்தது. ஸோ அந்த லைன் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கிளியரா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு டெல்டா லைன் இருந்திருக்கு, அதுதான் ஓப்பன் ஆகிடுது. விச் மீன் ஒரு 3 phases ஒரு ஃபேஸ் ஃபெயில் ஆகிடுது. ஓகே, திஸ் இஸ் ஆர் ஃபேஸ் அண்ட் ஒய் ஃபேஸ். இது ஒரு ஆர் ஃபேஸ் அண்ட் ஒய் ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ பி ஃபேஸ் வந்து ஃபெயில் ஆகிடுது. ஓகேயா? ஸோ இந்த 3 phase டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் ஃபெயில் ஆச்சுன்னா ஸோ அந்த வைண்டிங்கை தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்கிறோம்னா ஓப்பன் டெல்டா கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா பிகாஸ் 3 phase சிஸ்டமில் இந்த மாதிரி திங்ஸ் நடக்கிறது சாத்தியம் தான். ஓகே, ஆக்சுவலி இது ஒரு 3 phase டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தால்
ஓகே, இது ஒரு 3 phase டிரான்ஸ்ஃபார்மரா இருந்தா இதை நம்ம லோடிங் பண்ண முடியாது. அதுவே இது ஒரு 3 phase டெல்டா டெல்டா பேங்கா இருந்தா, ஓகே, 3 phase டெல்டா டெல்டா பேங்க்னா என்ன அர்த்தம்ப்பா? ஈச் ஃபேஸ் இஸ் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ஒவ்வொரு ஃபேஸும் ஒவ்வொரு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரா இருக்கும்ப்பா. ஓகே, ஸோ ஆர் ஃபேஸ்ன்றது ஒரு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர், ஒய் ஃபேஸ்ன்றது ஒரு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர், ஸோ அதே மாதிரி ஜெட் ஃபேஸ்ன்றது ஒரு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கும். ஓகே, ஸோ அதை தான் நான் மீன் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த வைண்டிங்கை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெல்டா டெல்டா வைண்டிங்கை நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கிளியரா அந்த டெல்டா டெல்டா வைண்டிங்கை பற்றி ஒரு கிளியர் ஐடியா இருந்தால் தான் இந்த ஓப்பன் டெல்டா வைண்டிங்கை நம்மளால் படிக்க முடியும். ஓகே, சி அப்போ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு டெல்டா டெல்டா வைண்டிங், டெல்டா டெல்டா 3 phase பேங்க் நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். கரெக்டாக ஒரு டெல்டா டெல்டா 3 phase பேங்க்ன்றது which is similar to the 3 phase transformer. ஓகே, ஸோ டெல்டா டெல்டா பேங்க்ன்றது which is similar to the 3 phase transformer. ஆனால் இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு இருங்கப்பா ஒரே நிமிஷம், ஒரு 3 phase டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்லப்பா, ஸோ அதே தான் இதுவும். இதை நம்ம ஒரு 3 சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணலாம் which is similar to the 3 phase transformer. ஓகே, இது என்னோட 3 phase டிரான்ஸ்ஃபார்மருக்கு சிமிலர் தான். ஓகே, இப்போ இதோட வைண்டிங்கை நான் உங்களுக்கு வரைகிறேன். ஸோ இப்போ இதோட பவர் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் இங்கே கால்குலேட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அப்போ தான் என்னோட இந்த டெல்டா டெல்டா பேங்க்கை நீங்கள் கம்பேர் பண்ண முடியும். இந்த ஓப்பன் டெல்டா பேங்க் இதோட கம்பேர் பண்ண முடியும். இது ஒரு டெல்டா டெல்டா பேங்க், என்னோட ஓப்பன் டெல்டான்றது தான் ஸ்பெஷல் வைண்டிங். ஓகே, ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா இதை தான் நம்ம அனலைசிஸ் பண்ணணும். ஸோ தேர்ஃபோர் என்ன பண்ணுறோம்னா ஒரு டெல்டா பேங்க்கை எடுத்துக்கிறேன். ஓகே, இது என்னோட டெல்டா டெல்டா பேங்க். ஸோ கிளியரா இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ ஃபேஸ், பி ஃபேஸ், சி ஃபேஸ்ன்னு எடுத்துக்குவோம். ஓகே, ஏபிசி அப்படின்றது என்னோட 3 ஃபேஸ். நமக்கு என்ன தெரியும்? திஸ் இஸ் லைன் வோல்டேஜ். ஓகே, இது நம்மளோட லைன் வோல்டேஜ் விஎல். அடுத்ததா இது என்னோட லைன் கரண்ட் ஐஎல். புரியுதுனப்பா? ஸோ இந்த இடத்துல கொடுக்கறது தான் லைன் பேராமீட்டர்ஸ். அப்போ இந்த வோல்டேஜ் இஸ் லைன் வோல்டேஜ், இந்த கரண்ட் இஸ் லைன் கரண்ட். அடுத்ததா இது ஒரு டெல்டா கனெக்ஷனுக்கு நமக்கு என்ன தெரியும்? இன் டெல்டா கனெக்ஷனில் என்ன சார் பார்த்துருக்கோம்? டெல்டா கனெக்ஷன்ஸில் என்ன பேராமீட்டர்ஸ் நமக்கு தெரியும்? இன் டெல்டா கனெக்ஷன்ஸ், ஸோ விஎல் இஸ் ஈக்குவலன் டு வி ஃபேஸ் அண்டு ஐஎல் இஸ் ஈக்குவலன் டு √3 டைம்ஸ் ஆஃப் ஐ ஃபேஸ். கிளியர் தானே? இது நமக்கு தெரியும்ல. இன் டெல்டா கனெக்ஷனில் லைன் வோல்டேஜும் ஃபேஸ் வோல்டேஜும் ஒன்று. ஸோ லைன் கரண்ட்ன்றது தட் இஸ் √3 டைம்ஸ் ஆஃப் ஃபேஸ் கரண்ட் அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ கிளியராப்பா? அடுத்ததா அப்போ தேர்ஃபோர் இந்த லைன் கரண்ட்ன்றது என்ன? தட் இஸ் √3 டைம்ஸ் ஆஃப் ஃபேஸ் கரண்ட். ஸோ இதில் போகிற கரண்ட் தான் ஃபேஸ் கரண்ட். ஓகே, சி திஸ் இஸ் வாட் I1, இது என்னோட ஃபேஸ் கரண்ட். அப்போ லைன் கரண்ட்ன்றது √3 டைம்ஸ் ஆஃப் ஃபேஸ் கரண்ட். ஓகே, லைன் கரண்ட்ன்றது தட் இஸ் √3 டைம்ஸ் ஆஃப் ஃபேஸ் கரண்ட். அடுத்ததாக இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் தான் தட் இஸ் V1, திஸ் இஸ் ஃபேஸ் வோல்டேஜ். ஸோ இந்த இடத்துல என்னோட ஃபேஸ் வோல்டேஜும் லைன் வோல்டேஜும் ஒன்று. ஓகே, புரியுதா? அப்போ இந்த இடத்துல லைன் வோல்டேஜ்ன்றது தட் இஸ் V1, ஃபேஸ் வோல்டேஜும் V1 தான். இந்த இடத்துல லைன் கரண்ட்ன்றது தட் இஸ் IL, ஃபேஸ் கரண்ட்ன்றது தட் இஸ் I1. ஓகே, ஸோ I1 அப்படின்றது ஃபேஸ் கரண்ட், I1 V1 அப்படின்றது ஃபேஸ் பேராமீட்டர்ஸ். ஸோ அடுத்ததா VL IL அப்படின்றது தட் இஸ் லைன் பேராமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இது என்னோட இந்த சைடில் இருக்கு, ரைட்? இப்போ இதோட கெப்பாசிட்டி நான் அனாலிசிஸ் பண்ண போறேன் சார். இப்போ இதோட கெப்பாசிட்டி அனாலிசிஸ் பண்ண போறேன். நமக்கு எப்பவுமே என்னப்பா தெரியும்? பவர் எப்பவுமே எப்படி எழுதுவோம்? ஸோ கெப்பாசிட்டி, ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் 3 phase டெல்டா டெல்டா பேங்க். ஓகே,
capacity of delta delta bank. okay என்னோட delta delta bank ஓட capacity எழுதணும் so இப்ப kVA of 3 phase transformer இல்லனா 3 phase அப்படினு கூட எழுதிக்கங்க so kVA of 3 phase எப்படி எழுதுவோம் √3 VL IL cos pi நம்ம பவர் எப்பவுமே இப்படி தான எழுதுவோம் so kVA is equal to √3 VL IL cos phi அப்படினு சொல்லி எழுதிக்குவோம் சார் ignore the cos power factor என்ன பண்ணிக்கங்க just ignore பண்ணிக்கங்க so அடுத்ததா இப்போ இந்த பாராமீட்டர்ஸ் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க ஓகே இல்ல நீங்க அத அப்படியே கன்சிடர் பண்ணாலும் நோ இஷ்யூஸ் தான் ஓகே நீங்க VL IL cos pi அப்படின்றதுனா ரியல் பவரா சொல்றேன் ஓகே sin pi னா ரியாக்டிவ் பவர் √3 times of VL IL னா அப்பரண்ட் பவர் ஓகே இந்த இடத்துல VL ன்றது that is 3 times of V phase ஓகே √3 into VL எப்படி எழுதலாம் V1 ன்னு எழுதலாம் இங்க பாருங்க ஜஸ்ட் அத சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன் இங்க இருக்குறத சப்ஸ்டிட்யூட் பண்றேன் ஓகே ஏனா எனக்கு தெரியும் இங்க V phase ன்றது V1 VL ன்றது VL தான் சோ I phase ன்றது I1 IL ன்றது I phase ன்றது I1 IL ன்றது √3 times of I1 அப்ப therefore IL ன்றது that is √3 times of I1 இந்த பாராமீட்டர் மாத்தி வச்சிருக்கேன் அப்படியே இத ரெண்டுத்தையும் தான் நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன் சார் ஓகே these two parameters are substituted here அப்போ √3 V1 அடுத்ததா √3 I1 cos pi அப்படினு சொல்லிட்டு வரும் √3 என்ன வரும்ப்பா 3 V1 I1 so this is what kVA of 3 phase bank ன்றது என்ன வருது kVA of 3 phase bank ன்றது kVA 3 times of kVA of single phase bank னு எழுதலாமா which is nothing but இது என்னப்பா 3 times of kVA of single phase இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஓகே ஒரு 3 phase transformer பவர் ன்றது 3 times of single phase transformer க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியுது ஓகே அப்போ 3 phase delta delta bank ஓட பவர் ன்றது 3 kVA இந்த 3 டிரான்ஸ்ஃபார்மரோட kVA லயும் எவ்வளவு பவர் வந்திருக்குமோ அதே பவர் தான் சார் வந்திருக்கும் ஓகே இதுல எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓகே if the transformer வந்து இந்த கனெக்ஷன்ல எந்த டவுட்டும் இருக்காது கரெக்ட்டா in case இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பாராமீட்டர் எல்லாம் இருக்கட்டும் சோ in case one phase ஒரு phase இதுல அதாவது one phase ன்னு சொல்லலாம் இல்ல ஒரு transformer is fault one bank is fault பாருங்க ஒரு bank fault ஆகுது ஓகே in case ஒரு bank fault ஆகுதுன்னா என்ன ஆகுது see this become fault அந்த சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்றேன்ப்பா நான் ஒரு 3 சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை எடுத்துக்கிறேன் 3 சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை டெல்டா டெல்டாவா கனெக்ட் பண்றேன் கனெக்ட் பண்ணி அதோட kVA ரேட்டிங்கை கண்டுபிடிச்சேன்னா எனக்கு 3 times of single phase kVA அப்படின்னு கிடைக்குது 3 சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஈக்குவலண்டா இவன் பிஹேவ் ஆகுறான் அப்படின்றது எனக்கு தெரியுது ஓகே அடுத்ததா இன்கேஸ் எதுனா ஒரு சிங்கிள் ஃபேஸ் பேங்க் ஃபெயில் ஆயிடுதுன்னு எடுத்துக்கிறேன் இன்கேஸ் இந்த ஒரு சிங்கிள் ஃபேஸ் பேங்க் இருக்குல்லப்பா இது ஃபெயில் ஆயிடுச்சு ஓகே அந்த ஃபெயில் ஆன கேஸ் தான் என்னோட ஓபன் டெல்டா ஓகே அந்த ஸ்கீம் தான் என்னோட ஓபன் டெல்டா கனெக்ஷன் சொல்றேன் ஓகே இப்போ இந்த இடத்துல பாருங்கப்பா அகைன் சேம் திங் வில் ரிமைன் பா ஓகே இந்த இடத்தோட வோல்டேஜ் என்ன நமக்கு தெரியும் this is what line voltage VL ஓகே அடுத்ததா இந்த கரண்ட் என்ன லைன் கரண்ட் IL அடுத்ததா எனக்கு என்ன தெரியும் this voltage is line voltage V1 ஓகே this is phase voltage V1 னா இது R அடுத்ததா இது என்னோட phase current is I1 நமக்கு அங்கேயே தெரியும் I1 V1 are phase parameters நான் either ஒரு சைடு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனாலே புரிஞ்சிரும்பா ஓகே ஒரு சைடு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனாலே புரிஞ்சிரும் அடுத்ததா VL IL are line parameters ஓகே so VL IL are the line parameters இங்க பாருங்கப்பா இந்த பேங்க் ஓபன் டெல்டா பேங்க் ஆனதுனாலயோ என்ன ஆயிருக்கு பாருங்க இது ஓபன் டெல்டா ஆனதுனால சரி இதுக்கு முன்னாடி IL ன்றது √3 times of I phase இருந்துச்சு சோ ஆனா இந்த கேஸ்ல IL ன்றது √3 times of I phase ன்னு சொல்லலாமா சார் இந்த ரெண்டுமே சீரியஸா இருக்கா this is serious right அப்ப therefore என்னப்பா
IL line current is nothing but phase current. இந்த ஓப்பன் டெல்டா கனெக்ஷனுக்கு மட்டும் தான் பொருந்தும் இது. ஓகேயா, இது ஓப்பன் டெல்டா கனெக்ஷனுக்கு மட்டும் தான் பொருந்தும். லைன் கரண்ட் இஸ் நத்திங் பட் ஃபேஸ் கரண்ட். ஏன்னா IL equivalent to I1 ன்னு வந்திருக்கே, IL equivalent to I1 ன்னு வந்திருக்கே. அடுத்ததா VL என்னப்பா? ஸோ VLன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த எலமெண்ட் தான், இது ஃபேஸ் வோல்டேஜ் தான். அப்போ therefore லைன் வோல்டேஜ் இஸ் equivalent to ஃபேஸ் வோல்டேஜ், லைன் கரண்ட் இஸ் equivalent to ஃபேஸ் கரண்ட். ஓப்பன் டெல்டா கனெக்ஷன்ன்றது ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் சொன்னல, இதுதான். ஸோ லைன் கரண்ட்டும் ஃபேஸ் வோல்டேஜும் சேம்ன்றாங்க, லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் சேம்ன்றாங்க. அதே மாதிரி லைன் வோல்டேஜையும் ஃபேஸ் வோல்டேஜையுமே சேம் அப்படின்னு தான் சொல்றாங்க. புரியுதா? இப்போ இந்த ஓப்பன் டெல்டா கனெக்ஷன் முக்கியமானதுன்றதுக்கு ரீசன் இதுதான். இந்த கனெக்ஷன்ல எப்பவுமே இந்த இடத்துலையும் கொடுத்துருக்காங்க பாருங்க, லைன் கரண்ட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் கரண்ட், லைன் வோல்டேஜ் இஸ் நத்திங் பட் த ஃபேஸ் வோல்டேஜ். ஓகே, அடுத்ததா இப்போ நீங்க பவரை டெரைவ் பண்ணணும். இதுக்கு பவர் எப்படி எழுதுறீங்க? √3 டைம்ஸ் ஆஃப் VL IL cos phi தானே பவரோட ஃபார்முலா இதுதான். ஓகே, வெதர் அது டெல்டா டெல்டா கனெக்ஷனா இருந்தாலோ ஸ்டார் கனெக்ஷனா இருந்தாலோ எந்த கனெக்ஷனா இருந்தாலும் பவரை இப்படி தான் நம்ம எழுதுறோம். தட் இஸ் √3 டைம்ஸ் ஆஃப் VL IL. ஓகே, ஸோ இப்போ √3 டைம்ஸ் ஆஃப் VL IL போட்டால் எனக்கு KVA கிடைச்சிரும். cos phi போடலனாலும் பரவாயில்ல, அது ஆக்டிவ் பவர் சொல்லுது. இங்கே KVAன்றதுனால நான் இங்கே cos phi எடுத்துக்க வேண்டாம்ப்பா, சிம்பிள். ஓகே, அதை நீங்கள் கன்ஃபியூஸ் கூட பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இங்கே எழுதி இருக்கிறது VA, அப்போ எனக்கு இங்கே VI தான் வரணும். பவர் ஃபேக்டர் நீங்கள் எடுத்துக்க கூடாது, அந்த cos phi ஆங்கிள் நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஓகே, அப்போ therefore 3 டைம்ஸ் ஆஃப் KVA தான் எழுதணும், இப்படி தான் நீங்கள் எழுதணும். ஓகே, இப்போ இதுக்கு அதே மாதிரி பவரை கால்குலேட் பண்ணணும். நீங்கள் டெல்டா டெல்டா பேங்க்குக்கு பவரை கால்குலேட் பண்ணீங்கல்ல, அது மாதிரி இவனுக்கு நீங்கள் பவரை கால்குலேட் பண்ணணுமா? எஸ், வி நீட் டு கால்குலேட் த பவர். ஸோ அடுத்ததா கெப்பாசிட்டி ஆஃப் ஓப்பன் டெல்டா பேங்க். So power எப்பவுமே எப்படி எழுதுவோம்? Power is always written in the same manner. Okay. So KVA of delta delta bank, open delta bank, இது delta delta ன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா இது பாருங்களேன், ஓப்பன் டெல்டான்னா என்னப்பா? இது ஒரு டெல்டா கனெக்ஷனா? பாருங்க, இது டெல்டா கனெக்ஷன் தானே. ஓகே, ஸோ இப்போ இதில் ஒரு எலமெண்ட் ஓப்பன் ஆகிடுதா? அப்போ இது என்ன மாதிரி இருக்கு? V மாதிரி இருக்கா? இட் லுக் லைக் வியா? அப்போ அடுத்தது பாருங்க, இதுலேயும் இது ஓப்பன் ஆகிடுதா? அப்போது இந்த கனெக்ஷன் ஓப்பன் டெல்டா கனெக்ஷன் நம்ம என்னென்னலாம் சொல்லலாம்னா VV கனெக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, சிம்பிளாக இதோட டயக்ராம் ஓப்பன் டெல்டா தான், அதை நீங்கள் பார்க்க இங்கிலீஷ் லெட்டர் V மாதிரி இருக்குது, அதனால VV கனெக்ஷன் சொல்கிறேன். அப்போ therefore KVA ஆஃப் VV அப்படின்னு எழுதுறேன். ஓகே, அப்போ இப்படி எழுதலாம்ல. ஸோ அப்போ KVA ஆஃப் VVன்றது என்ன நமக்கு தெரியும்? KVAக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், தட் இஸ் √3 VL IL. ஓகே, ஸோ இந்த கிவன் கொஸ்டினில் நமக்கு என்ன தெரியும்? VL இஸ் V1, IL இஸ் I1 only. ஓகே, அப்போ பாருங்க, தட் இஸ் √3 I1 V1. ஸோ கரெக்டாக V1 I1. √3ன்றது என்னப்பா? ஸோ 1.86 கரெக்டா? √3ன்றது சாரி 1.732. ஓகே, √3ன்றது 1.732 தான்ப்பா. ஓகே, இங்க பாருங்க, KVA ஆஃப் டெல்டா பேங்க்ன்றது என்னவா இருக்கு? √3 டைம்ஸ் ஆஃப் V1 I1ன்றது KVA ஆஃப் சிங்கிள் ஃபேஸ். ஓகே, KVA ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் V1 I1. பாருங்க, இதுக்கு முன்னாடி சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி 3 டைம் இருந்துச்சு. திஸ் இஸ் த KVA ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர், ரைட்? ஸோ V1 I1 இஸ் த KVA ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். அதே தான் இங்கே எழுதுறேன். அப்போ பாருங்க, KVA ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர், அப்போ என்ன கிடைக்குது? √3 டைம்ஸ் ஆஃப் KVA ஆஃப் சிங்கிள் ஃபேஸ். ஸோ இப்போ இந்த ஓப்பன் டெல்டா கனெக்ஷன் பண்றதுனால சரி எனக்கு எவ்வளோ பவர் குறைஞ்சிருக்கு பாருங்களேன். ஸோ 3 இருந்த என்னோட வேல்யூ √3 குறைஞ்சிருக்கு. கரெக்டா? 3 இருந்த என்னோட வேல்யூ √3 குறைஞ்சிருக்கு. இப்போ இதோட ரிடக்ஷன் எவ்வளவு? அடுத்ததா இதுல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கரெக்டான யூட்டிலைசேஷன்ல தான் ஒர்க் பண்ணுதா? சார் நம்ம ஒரு ஃபேக்டர் படிப்போம், டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. என் டிரான்ஸ்ஃபார்மரோட கெப்பாசிட்டி, ரேட்டட் கெப்பாசிட்டின்றது VI. ஓகே, ஸோ ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டட் கெப்பாசிட்டின்றது தட் இஸ் VI, சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரோட. ஸோ இதை எழுதிக்கோங்க வேணும்னா கூட. ஸோ
transformers single each transformer rated capacity is VA. இதுக்கான அர்த்தம் என்னன்னா each transformers rated capacity of each transformer. Okay, so this is what VI. Okay, so என்னோட capacity அதாவது நான் வந்து V1 I1 அளவுக்கு யூஸ் பண்ணேன்னு வெச்சுக்கோங்களேன். if loading is V1 I1 இப்போ லோட் பண்றேன்ல loading வந்து equivalent to V1 I1 இருந்தா டிரான்ஸ்ஃபார்மரோட யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் அப்படின்றது 100%. ஓகேயா, TUF ன்றது டிரான்ஸ்ஃபார்மரோட யூட்டிலைசேஷன் ஃபேக்டர். ஸோ அதுவே லோடிங் வந்து V1 I1 divided by 2 இருந்தா டிரான்ஸ்ஃபார்மரோட யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் என்றது 50% தான். ஸோ இது புரியுதாப்பா? நீங்க 50% ஆஃப் KVA எடுத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரை 50% தான் யூட்டிலைஸ் பண்றீங்க. 100% ஆஃப் KVA எடுத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரை 100% யூட்டிலைஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். 75% எடுக்கிறீங்கன்னா 75% யூட்டிலைஸ் பண்றீங்க. ஸோ இதுதான் டிரான்ஸ்ஃபார்மரோட டோட்டல் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர். ஓகே, TUF ன்றது டிரான்ஸ்ஃபார்மரோட யூட்டிலைசேஷன் ஃபேக்டர். ஆக்சுவலா இந்த கேஸ்ல நம்ம அதை செக் பண்ண போறோம். இங்க ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்காம்ல. ஸோ இந்த ஓப்பன் டெல்டா கனெக்ஷன்ல ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, ரெண்டு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. திஸ் இஸ் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ another சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். இது ரெண்டு தனியான செப்பரேட் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பா. ஓகேங்களா, ரெண்டு தனியா செப்பரேட் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. இப்போ அந்த ரெண்டு தனித்தனியான டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எத்தனை பர்சன்ட் லோட் ஆகுது, 100% லோட் ஆகுதா இல்ல ரெடியூஸ்டு லோடிங்ல இருக்கா அதெல்லாமே கேட்பாங்க. ஓகேங்களா, அப்ப டோட்டலா எவ்வளவு குறைஞ்சிச்சுன்னு கேட்பாங்க. ஈச் டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளவு லோடிங் குறைஞ்சிருக்குன்னு கேட்பாங்க. ஒருவேளை ரேட்டட் லோடிங் கொடுத்தா எத்தனை பர்சன்ட் ஓவர்லோட் ஆயிருக்குன்னு கேட்பாங்க. ஓகே, இந்த இடத்துல ரெண்டு மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்க உண்டு. ஓகே, ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா 3 phase டிரான்ஸ்ஃபார்மர் எத்தனை பர்சன்ட் அண்டர்லோட் ஆகுது பிகாஸ் ஆஃப் த ஓப்பன் டெல்டா கனெக்ஷன். ஓப்பன் டெல்டா கனெக்ஷன்ல கொடுத்தீங்கன்னா 3 phase டிரான்ஸ்ஃபார்மரை காட்டிலும் இப்போ எத்தனை பர்சன்ட் அண்டர்லோட் ஆகுதுன்னு கேட்பாங்க. ஒருவேளை இதே கனெக்ஷனை யூஸ் பண்ணி 3 phase டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஈக்குவலண்டான பவரை நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப எத்தனை பர்சன்ட் ஓவர்லோட் பண்றீங்கன்னு கேட்பாங்க. இதே கொஸ்டின் தான் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்லயும் கேட்பாங்க. அப்போ ஒவ்வொரு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த ஓப்பன் டெல்டா கனெக்ஷன் கொடுக்கறப்ப எத்தனை பர்சன்ட் அண்டர்லோட் ஆகுதுன்னு கேட்பாங்க. அதே மாதிரி ரேட்டட் பவர் அது எடுத்துக்கிச்சுன்னா ஸோ ஈச் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் எத்தனை பர்சன்ட் ஓவர்லோட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. மொத்தம் 4 கொஸ்டின் தான் இருக்குது. அந்த கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, 3 phase டிரான்ஸ்ஃபார்மரை கம்பேர் பண்றப்ப இந்த ஓப்பன் டெல்டா கனெக்ஷன் எவ்வளோ அண்டர்லோட் ஆகுது, ஒருவேளை அந்த ரேட்டடை கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ஓவர்லோட் ஆகுது அதுதான் நீங்க பார்க்க போறீங்க. இப்போ அதே தான் நானும் டெரைவும் பண்ண போறேன். அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன் என்ன டெரைவ் பண்ண போறேன் அப்படின்றது நமக்கு புரியணும்ல. ஆக்சுவலா இதுதான் என்னோட ஆக்சுவல் லோடிங். ஆஃப் விவி பேங்க். ஓகே, இந்த ஓப்பன் டெல்டா பேங்கோட ஆக்சுவல் லோடிங் இது √3 times ஆஃப் single phase transformers. okay, √3 times of single phase transformer. so இப்போ நான் என்ன பண்றேன்னா the loading when compared to the 3 phase transformer அதாவது delta bank, the loading compared to delta bank. ஒரு delta bank ஓட நீங்க கம்பேர் பண்றப்போ எத்தனை பர்சன்ட் சப்ளை கொடுக்குது, எத்தனை பர்சன்ட் ரெடியூஸ் ஆயிருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்றேன். ஓகே, சோ அப்போ KVA ஆஃப் ஃபார் திஸ் நான் என்ன பண்றேன், KVA ஆஃப் VV divided by KVA ஆஃப் delta. ஓகே, KVA ஆஃப் VV divided by KVA ஆஃப் delta. KVA ஆஃப் VV என்ன கண்டுபிடிச்சோம், √3 times ஆஃப் KVA ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொன்னா அடுத்ததா KV ஆஃப் delta என்னப்பா, that is 3 times ஆஃப் V1 I1. ஓகே, இதை நீங்க இப்படியே கூட எழுதிக்கலாம். இதுக்கு என்னப்பா √3 times ஆஃப் V1 I1, ரைட்? this is √3 times ஆஃப் V1 I1. இது வந்து 3 times ஆஃப் V1 I1. ஸோ இதை ரெண்டுத்தையும் அடிச்சிங்கன்னா ரிமைனிங் என்னப்பா இருக்கு, டினாமினேட்டர்ல 1 divided by √3 இருக்குமா.
ஏன்னா மேலே இருக்க √3 கேன்சல் ஆகிட்டு 1/√3 வரும். சார் 1/√3 என்னப்பா? தட் இஸ் 57.7%. இப்போ அதை அப்படியே ஃபர்தராக நெக்ஸ்ட் பேஜில் எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட் பேஜுக்கு எடுத்துகிட்டு போனால் ஸோ KVA ஆஃப் VV bank is equivalent to 1/√3 times of, இல்லை இப்படி கூட எழுதிக்கோங்க, இல்லை 1/√3 தனியாகவே வச்சுக்கலாம். 1/√3 times of KVA ஆஃப் டெல்டா பேங்க். ஓகே, ஸோ அப்போ டெல்டா பேங்கை கம்பேர் பண்ணுறீங்கன்னா என்னோட ஓப்பன் டெல்டா பேங்க்ன்றது அவனை விட √3 மடங்கு கம்மியாக இருப்பான். ஒன்று இப்படி கேட்பாங்க. ஓகே, ஸோ அப்போ இதோட கெப்பாசிட்டி இஸ் 57.7% அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இல்லைன்னா 1/√3 தட் இஸ் 57% சொல்லலாம், இல்லை 0.57 சொல்லலாம். ஓகே, 57.7% ஆஃப் KVA ஆஃப் டெல்டா பேங்க். Okay, so KVA of open delta is 57.7% of KVA of delta bank. புரியுதா? KVA of open delta is nothing but 57.7% of KVA of delta. So delta connection விட 57% எனர்ஜி தான் இதில் என்னால் எடுக்க முடியும். ஓகே, நீங்கள் ஒரு 3 phase டெல்டா பேங்க் வச்சுருந்தீங்கன்னா அதில் வர்ற லோடிங்கை விட 57% தான் என்னால் வரும். ஓகே, இன்கேஸ்னா எனக்கு ரேட்டட் லோடிங் வேணும், டெல்டா பேங்க் அளவுக்கே லோடிங் வேணும்னா அப்போ எத்தனை % ஓவர்லோட் ஆயிருக்குதுன்னு கேட்பாங்கல்ல. ஓகே, இன்கேஸ் if 100% loaded if the VV bank is 100% loaded, then the percentage overload is that is 3VI cos pi. ஆக்சுவலி எனக்கு தேவையானது 3V1 I1 வேணும், ஆனால் என்னோட கெப்பாசிட்டின்றது √3V1 I1 தான். ஓகே, அப்போ அடிச்சிங்கன்னா தட் இஸ் √3ன்றது வேலை கிடைக்குது. அப்போது எத்தனை % ஓவர்லோட் ஆகுதுன்னா ஸோ விச் இஸ் 73.2% ஓவர்லோடட். இந்த பேங்கையே நீங்கள் யூஸ் பண்ணி 3 phase பேங்க் அளவுக்கு கெப்பாசிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா எடுத்தீங்கன்னா, இந்த பேங்கை யூஸ் பண்ணி 3 phase பேங்க் அளவுக்கு நீங்கள் கெப்பாசிட்டி எடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கனெக்ஷன் வந்து 73.2% ஓவர்லோட் ஆகிருக்குது. புரியுதா? ஆக்சுவலாக இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இந்த ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷன்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. இதில் எதுனா உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, எதனா மாற்றி கூட உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி. ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே டேரெக்டாக இந்த ஸ்பெஷல் கனெக்ஷனில் இவ்வளோ % ஓவர்லோடு, இவ்வளோ % அண்டர்லோடுன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 1 by ஸ்டெப்பாக ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ 3 phase பேங்க்கு முடிஞ்சிச்சு. ஸோ அதுவே அப்போது KVA சப்ளைடு பை ஈச் டிரான்ஸ்ஃபார்மர்னு கேட்குறேன். ஓகே, ஸோ இங்கே KVA சப்ளைடு பை ஈச் டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளோ? இங்கே 2 டிரான்ஸ்ஃபார்மரும் சேர்ந்து எவ்வளோ KVA சப்ளை பண்ணியிருக்கு? √3 times of KVA by 2. இதில் எத்தனை டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது? 2 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. கரெக்டா? VVன்னா எத்தனை கனெக்ஷன் பாருக்கும்? இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், இது ஒரு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, இந்த டெல்டானா 3 3 phase டிரான்ஸ்ஃபார்மர் இருந்திருக்கும், 3 சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்திருக்கும். டெல்டானா 3 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும்பா, ஓப்பன் டெல்டானா 2 டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அப்போ இந்த 2 டிரான்ஸ்ஃபார்மரும் சேர்ந்து √3 KVA கொடுக்குதுன்னா அப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வேணும்னா √3/2 போடலாமா? அதை தான் நான் போடுறேன், அவ்வளோதான். ஓகே, 2 டிரான்ஸ்ஃபார்மர் சேர்ந்து தான் √3V1 I1. அப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வேணும்னா √3V1 I1/2. ஓகே, அடுத்ததா KVA சப்ளைடு பை ஈச் டிரான்ஸ்ஃபார்மர். Okay, KVA supplied by each transformer na enna pa simple dana, that is √3V1 I1 divided by 2. அப்ப therefore எவ்வளவு பா? That is 0.866 of KVA of single phase transformer. சார் இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்ன கொடுக்குது? ஆக்சுவலா நீங்க ஓபன் டெல்டா கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா என்னோட டிரான்ஸ்ஃபார்மரை பாருங்களேன், டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்சுவலி 100% லோடாக இருக்கணும், ஆனால் எனக்கு 86.6% தான் லோட் ஆகுது.
which mean இதோட டிரான்ஸ்ஃபார்மரோட யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்ன்றது இதை தான் சொல்லணும். ஓகே, நீங்க போய் 3 phase பேங்க்ல போய் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் சொல்லக்கூடாது. ஓகே, சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு தான் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் கேட்பாங்க. ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு தான் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் நீங்க சொல்லுவீங்க, ஒரு பேங்க்குக்குலாம் போய் சொல்ல மாட்டீங்க. ஓகே, அப்ப இந்த கேஸ்ல என்னால சொல்ல முடியும். ஓகே, இந்த கேஸ்ல பாருங்க, the transformer is 86.6% loaded அப்படின்னு சொல்லலாம். the transformer is, அதாவது அதோட கெபாசிட்டியில 86.6% ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் கேவிஏ ரேட்டிங் சொல்லியிருக்கேன் பாருங்க. ஸோ அதோட சிங்கிள் ஃபேஸ் கேவிஏ ரேட்டிங்க்கு 86.6% லோட் ஆயிருக்கு. the transformer is loaded 86.6% of capacity of its capacity இப்படியும் சொல்லலாம். ஸோ இல்ல எத்தனை பர்சன்ட் அண்டர்லோட் ஆயிருக்குன்னு சொல்லலாம் கேட்பாங்கல்ல. அப்ப எத்தனை பர்சன்ட் அண்டர்லோட் ஆயிருக்கு? 13.7%, 13.3% அண்டர்லோட் ஆகுதா பாருங்க. ஸோ இப்போ 86% லோட் ஆயிருக்குதுன்னா அப்ப எத்தனை பர்சன்ட் அண்டர்லோட் ஆயிருக்குன்னு கூட கேட்பாங்க. அப்போ the transformer is underloaded by 13.4%. each transformer is underloaded by 13.4%. ஓகே, ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மரும் 13.4% அண்டர்லோட் ஆகுது. சார் இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் சொல்ல முடியும். the transformer utilization factor கரெக்டா? அந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்ன்றது எத்தனை பர்சன்ட் லோட் ஆயிருக்கோ அதுதான் 86.6% டிரான்ஸ்ஃபார்மரோட யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்ன்றது. ஓகே, இப்போ என்னோட கொஸ்டின் என்ன, அடுத்த கொஸ்டின் என்னன்னா, சார் இந்த ஈச் டெல்டா பேங்க்கு, இந்த ஈச் ஒவ்வொரு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டடுக்கு லோட் ஆயிருந்துச்சுன்னா 100% ஆஃப் யூட்டிலைசேஷனுக்கு லோட் ஆயிருந்துச்சுன்னா அந்த டெல்டா பேங்க்கு எத்தனை பர்சன்ட் ஓவர்லோட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஓகே, அடுத்ததா so in the delta bank if VV bank is to get 100% total utilization factor, okay, to get 100% total utilization factor, the percentage overload on each, the percentage overload by each transformer. அப்போ இந்த 86% லோடிங்க நீங்க எடுத்துக்குது. அப்போ ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மரும் 86% ஆஃப் கெபாசிட்டிக்கு தான் ஒர்க் பண்ணுது. அதான் இது கொடுக்குது எனக்கு, கரெக்டா? அப்ப இந்த ஓபன் டெல்டா கனெக்ஷனா இருக்கிறப்போ ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மரும் அதோட 86.6% ஆஃப் ரேட்டட் கேவிஏக்கு தான் ஒர்க் பண்ணுது. அப்போ ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மரும் அதோட ஓன் ரேட்டட் கேவிஏ, அதோட கெபாசிட்டிக்கு ஒர்க் பண்ணணும்னா, அப்போ ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மரும் அதோட கெபாசிட்டிக்கு ஒர்க் பண்ணணும்னா எத்தனை பர்சன்ட் ஓவர்லோட் ஆகணும்னு கேக்குறாங்க. சிம்பிள் தானே. அப்போ which is 100/86.6 அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதோட கெபாசிட்டி என்ன? V1 I1. இப்போ எவ்வளவு ரூட், எத்தனை பர்சன்ட் லோட் ஆகுது? 0.866 V1 I1 தானே. அப்ப இதுல இருந்து கண்டுபிடிச்சா என்னப்பா வரும் நமக்கு? we will get 1.15. அப்ப இந்த 0.15 இருக்குல்ல, அதுதான் என்னோட பர்சன்டேஜ் ஓவர்லோடு. ஓகே, ஸோ அப்போ ஈச் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 100%க்கு ஒர்க் பண்ணுச்சுன்னா ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மரும் ஈச் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ஓவர்லோடட் பை 15%. புரியுதாப்பா? ஸோ இதில் நம்ம எத்தனை பார்த்தோம்? நிறைய பேராமீட்டர்ஸை ஈஸியாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரொம்ப ஈஸிப்பா, இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய கான்செப்ட் கிடையாது. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக அப்படியே 1 by 1 நீங்கள் டரைவ் பண்ணிங்கனாலே ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்ன்றது டிரான்ஸ்ஃபார்மரை எவ்வளோ பர்சன்ட் லோட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து. ஓகே, ரேட்டட் கெப்பாசிட்டி 100 இருக்கிறப்போ நீங்கள் 80 கெப்பாசிட்டிக்கு தான் லோட் பண்ணீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் 80 ஓகே, அதை தான் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ அப்போ தேர்ஃபோர் ரேட்டட் கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ லோட் பண்ணால் எத்தனை பர்சன்ட் ஓவர்லோட் ஆகுது, இல்லை எத்தனை பர்சன்ட் அண்டர்லோட் ஆகுது, இந்த பேராமீட்டர்ஸை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணால் போதும்பா. ஸோ ஈஸியான ஏரியா தான். இதில் இருந்து கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ ஒரு 80% ஆஃப் சான்சஸ் கண்டிப்பாக நமக்கு இந்த ஓப்பன் டெல்டா கனெக்ஷன்லேருந்து கேட்குறாங்க. ஓகே, அடுத்த ஸ்பெஷல் கனெக்ஷன் போகலாம்ல.
ஓகே, ஃபர்ஸ்ட் என்னோட ஓப்பன் டெல்டா கனெக்ஷன்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லை. அடுத்த என்னோட ஸ்பெஷல் கனெக்ஷன்ன்றது ஃபேஸ் கன்வர்ஷன் டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபேஸ் கன்வர்ஷன் டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன். ஓகே, இந்த கனெக்ஷனுக்கு பேர் ஃபேஸ் கன்வர்ஷன். ஸோ ஏன்னா இந்த கனெக்ஷனில் நம்ம ஒரு 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை 2 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மராக ரியாக்ட் பண்ணுவோம், ஒர்க் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு 2 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மராக மாற்ற முடியும். ஸோ அதனால தான் இதை ஃபேஸ் கன்வர்ஷன் டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன் சொல்கிறோம். ஓகே, அதில் ஒரு கைண்ட் ஆஃப் கனெக்ஷன் தான் தட் இஸ் ஸ்காட் கனெக்ஷன். ஓகே, ஸ்காட் கனெக்ஷன் ஆர் டிடி கனெக்ஷன் கூட சொல்லுவாங்க. அதனால தான் நான் ஸ்காட்டு டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். டிடினாலும் ஸ்காட்னாலும் ஒன்று தான். ஓகே, இந்த கனெக்ஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் சார் நம்ம கிட்ட. ஓகே, அதை ஒரு 2 ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இல்லை ஒரு 2 ஃபேஸ் இருக்கும், அதை ஒரு 3 ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணுவோம். சார் ஏன் சார் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சில அப்ளிகேஷன்ஸ் லைக் எலக்ட்ரிக் ஃபர்னஸு, அடுத்ததாக நம்ம ட்ரெயினில் நம்ம யூஸ் பண்ணுறோம் ட்ராக்ஷன் பர்பஸில் கூடமே இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஒரு 3 ஃபேஸ் கனெக்ஷனை யூஸ் பண்ணி 2 ஃபேஸு. ஸோ இப்போ ஏன்னா என்னோட ஏசி லைன்லாம் பாருங்களேன், ட்ராக்ஷனில் யூஸ் பண்ணுற ஏசி லைன் எல்லாமே சிங்கிள் ஃபேஸ் 25 kV லைனில். அந்த மாதிரி தனியாக 2 ஃபேஸ் வேணும்னா அப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, அப்போ ஒரு 3 ஃபேஸ் சப்ளை எடுத்து அதை தனித்தனியான ஒரு 25 kV லைனை நம்ம இது பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த இடத்துல இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபர்னஸில், எலக்ட்ரிக் ஃபர்னஸில், ஹீட்டர்ஸில், ஸோ வெல்டிங்கில், எலக்ட்ரிக் ஆர்க் வெல்டிங்கில், அங்கே எல்லாமே இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். Okay, so inga the two transformers are connected electrically but not magnetically. So inga pathina magnetical connections irukadu, electrical மட்டும் தான் நம்ம couple பண்ணி வச்சிருப்போம். Okay, so இத நம்ம பார்க்கறப்போ தெரியும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல மெயின் வைண்டிங் தனியா இருக்கும், அடுத்ததா ஆக்ஸிலரி வைண்டிங் தனியா இருக்கும். So இத நம்ம டீசர் வைண்டிங் அப்படினு சொல்லுவோம். Okay, இதோட given connection நமக்கு கொடுத்திருப்பாங்கப்பா. So இந்த டீசர் வைண்டிங் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா எய்தர் 0.289% ஆஃப் பிரைமரிக்கு கொடுக்கலாம், இல்ல 50% ஆஃப் வைண்டிங் எடுத்துக்கலாம், இல்ல 86 ஆஃப் வைண்டிங் எடுத்துக்கலாம். சார் இங்க என்னால வைண்டிங்கை சேஞ்ச் பண்ண முடியும், டேப்பிங் இருக்கும் சார். டீசர் டிரான்ஸ்ஃபார்மர்ல நம்ம டேப்பிங்ஸை செட் பண்ணி வச்சிருப்போம், அதை யூஸ் பண்ணி நம்மளால டேப்பிங்ஸை வேரி பண்ணிக்க முடியும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸை 86%க்கு வச்சுக்கலாம், 50%க்கு வச்சுக்கலாம், இல்லை 28.9%க்கு வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் இந்த கிவன் டயக்ராம். ஓகே, இது என்னோட மெயின் வைண்டிங் சார். திஸ் இஸ் வாட் மெயின் வைண்டிங். ஓகே, இது என்னோட டீசர் வைண்டிங். இப்போ நான் வந்து 0.5க்கு வச்சிருக்கேன். நான் என்ன சொல்லியிருந்தேன், 0.5க்கு வச்சுக்கலாம், 0.8க்கு வச்சுக்கலாம். ஸோ எப்படின்னா வச்சுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா பிரைமரி வைண்டிங்கோட என்னோட டீசர் வைண்டிங்கிறது 0.5 எடுத்திருக்கேன் நான். இங்கே பாருங்க, நான் அதை தான் சொல்லியிருந்தேன், 0.5 எடுத்துக்கலாம், 0.8 எடுத்திருப்பாங்க சில கேசஸில். ஸோ என்னோட பவர் டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி எவ்வளோவா இருக்குன்றதை பார்த்து நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ ஆக்சுவலி இதுதான்ப்பா இந்த செட்டப் இருக்கு பாருங்க, இதுதான் என்னோட 3 ஃபேஸ் சப்ளை. ஓகே, இங்க கொடுக்கறது தான் which is 3 ஃபேஸ் சப்ளை. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க 3 ஃபேஸ் சப்ளை ஏபிசி. ஓகே, அடுத்ததா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 3 ஃபேஸ் டு 2 ஃபேஸ் கனெக்ஷன். இது ஒரு 3 ஃபேஸ் டு 2 ஃபேஸ் கனெக்ஷன். ஓகே, இது ஒரு 3 ஃபேஸ் டு 2 ஃபேஸ் கனெக்ஷன். அப்போ இங்கே என்ன கொடுத்துட்டேன், நான் 3 ஃபேஸ் கொடுத்துட்டேன். இங்கே கிடைக்கிறது இட் இஸ் அ சிங்கிள் ஃபேஸ், இங்கே ஒன்று கிடைக்கிறது இட் இஸ் செப்பரேட் சிங்கிள் ஃபேஸ். இங்கே பாருங்கப்பா, அப்போ 2 செப்பரேட் சிங்கிள் ஃபேஸ் கிடைக்குது. சார் இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் வேற எங்கேயாச்சும் நம்ம பார்த்தோமா, கிடையாது. ஸோ இந்த ஸ்காட் கனெக்ஷன்ஸில் மட்டும்தான் நம்மளால ஈச் 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை யூஸ் பண்ணி 2 சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் 2 ஏசி சப்ளையை நம்மளால கொடுக்க முடியும். இது ஒரு சிங்கிள் ஃபேஸ், இது ஒரு சிங்கிள் ஃபேஸ். திஸ் இஸ் ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்றேன்னா இது என்னோட ஃபேஸ் 2. ஓகே, ஸோ இந்த கனெக்ஷன் இப்போ புரியுது இல்லை. அப்போ ஒரு 3 ஃபேஸ் கனெக்ஷனை 2 ஃபேஸ் கனெக்ஷனாக மாற்றுறது தான் தட் இஸ் ஸ்காட் கனெக்ஷன். ஓகே, ஸோ இதுக்காக நம்ம ஒரு பிரைமரி வைண்டிங் அண்ட் ஆக்ஸிலரி வைண்டிங்கை யூஸ் பண்ணுறோம். ஆக்ஸிலரி வைண்டிங்கை பேர் தான் டேசர் வைண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் அதோட வைண்டிங் 0.59 எடுத்திருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு மேக்னெட்டிக்கலி கப்புள் இருக்காது, எலக்ட்ரிக்கலி மட்டும்தான் கப்புளாக இருக்கும். ஓகே, எதுன்னா இந்த என்னோட 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஸோ இங்கே
மேக்னெட்டிக்கலி கப்ளிங்ல தான் பவர் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஆனால் இந்த 3 phase டிரான்ஸ்ஃபார்மர்ல இந்த ஆக்சிலரி அண்ட் மெயின் வைண்டிங்கை நான் சொல்றேன். ஆக்சிலரி அண்ட் மெயின் வைண்டிங்கோட கனெக்ஷன்ஸ் எலக்ட்ரிக்கலி கப்புள்டா இருக்கும். ஓகே, ஸோ அடுத்ததா இப்போ பவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இங்கே எனக்கு சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மராக 2 ஒர்க் பண்ணுது எனக்கு. ஸோ 2 செப்பரேட் சிங்கிள் ஃபேஸ் பவர் கிடைக்குது. 2 செப்பரேட் சிங்கிள் ஃபேஸ் பவர் நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த கிவன் கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சார் இந்த கிவன் கனெக்ஷனில் என்னோட கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம இப்போ பார்த்தோம் பாருங்க, எவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மரோட யூட்டிலைசேஷன் ஃபேக்டர். ஸோ அடுத்ததாக இதை ஓவர்லோட் ஆச்சுன்னா எத்தனை % ஓவர்லோட் ஆகும் அப்படின்னு நம்ம சொன்னோமா. ஸோ இந்த 2 பேராமீட்டர்ஸ் மட்டும் நம்ம இங்கே பார்ப்போம். ஏன்னா இதில் வந்து சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் செப்பரேட்டாக இல்லை. அதனால இதோட டெல்டா பேங்க் அப்படின்ற கான்செப்ட் இங்கே வராது. அதனால இந்த ஓவரால் பேங்கோட யூட்டிலைசேஷன் ஃபேக்டரும் ஓவர்லோட் ஆச்சுன்னா எத்தனை % ஓவர்லோட் ஆகுது அப்படின்றதும் கேட்பாங்க. ஓகே, ஸோ யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்லேருந்து அண்டர்லோட என்னால் சொல்ல முடியும்லப்பா. ஸோ யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்ன்றது எத்தனை % லோட் ஆயிருக்குதுன்றதுன்னு சொல்லுது. அப்போ எவ்வளோ % அண்டர் லோட் ஆகுதுன்னு என்னால் சொல்ல முடியும். யூட்டிலைசேஷன் ஃபேக்டரை யூஸ் பண்ணி எத்தனை % டிரான்ஸ்ஃபார்மர் அண்டர் லோட் ஆக போகிறான் அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்ப்போம் த கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்காட் கனெக்ஷன் பேங்க். ஸோ கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்காட் கனெக்டட் பேங்க். சார் இதை பொறுத்த வரைக்கும் சார் இங்கேயும் என்னோட கெப்பாசிட்டின்றது தட் இஸ் √3 டைம்ஸாக தான்ப்பா இருக்கும். √3 VL IL இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட VL ஈக்குவல் டு V1 தான் இருக்கும், IL இஸ் ஈக்குவல் டு I1 தான் இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்க, இங்கே கிடைச்சது விச் இஸ் டெல்டா பேங்க். ஓகேங்களா, ஸோ இங்கே கிடைச்சது விச் இஸ் டெல்டா பேங்க். இங்கே பாருங்க, இந்த இடத்துலையும் இது ஒரு ஸ்டார் மாதிரி தான் தெரியுது. சிம்பிளா சொல்றேன், இந்த இடத்துல எனக்கு கெப்பாசிட்டி வேணும்ப்பா. எப்பவுமே நம்ம அந்த இடத்துலையும் என்ன சால்வ் பண்ணோம், கெப்பாசிட்டி வேணும்னா √3 VL IL எடுத்துக்குவோம் தானே. இப்போ இந்த இடத்துல நான் கெப்பாசிட்டியை கால்குலேட் பண்ண போறேன். அப்போ இந்த பிரைமரியில நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு என்ன தெரியும், திஸ் இஸ் VL அண்ட் இந்த கரண்ட் இஸ் IL அப்படின்னு தெரியும். இப்போ பாருங்க, இதை பார்த்தீங்கன்னா விச் இஸ் லுக் லைக் ஸ்டார். இப்போ பாருங்க, இது வந்து ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கு. ஓகே, இந்த பிரைமரி நீங்க பாத்தீங்கன்னா which is look like ஸ்டார் மாதிரி இருக்கு. அப்ப ஸ்டார் மாதிரி இருக்கிறதுனால என்ன சொல்லலாம், IL is equivalent to I phase ன்னு சொல்லலாம். இங்க பாருங்க, அதையும் தான் கொடுத்துருக்காங்க. I1 is equivalent to IA அப்படின்னு சொல்றாங்க. இங்க IA அப்படின்னாலும் லைன் கரண்ட் தான். ஓகே, அப்ப IA is equivalent to I1 அப்படின்னா லைன் கரண்ட்டும் ஃபேஸ் கரண்ட்டும் சேம் இன் ஸ்டார் கனெக்ஷன்ல. ஓகே, ஸோ அடுத்ததா இங்க பாருங்க, இதை யூஸ் பண்ணி என்னால் என்ன சொல்ல முடியும்னா சேம் VL-ம் V phase-ம் சேம் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, சிம்பிள் தான்ப்பா. அங்கே எனக்கு ஸ்காட் கனெக்ஷன்ல என்ன கிடைச்சி சாரி VV கனெக்ஷன்ல எனக்கு என்ன கிடைச்சிச்சோ அதே ரிசல்ட் தான் வரும். நீங்க இதை பொறுத்த வரைக்கும் பெருசா நீங்க கேர் பண்ணிக்க வேண்டாம். அங்க நம்ம என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் வரும். ஸோ இந்த இடத்துல we know VL is equivalent to V1, அதே மாதிரி IL is equivalent to I1. ஸோ அப்போ therefore KVA of Scott √3 V1 I1 இருக்கும். ஓகே, அப்போ KVA of Scott is equivalent to √3 into V1 I1 which is என்னப்பா √3 times of KVA of single phase transformer. அப்போ எனக்கு என்ன தெரியுது, சேம் அதே தான், அந்த இடத்துல வந்த அதே பேராமீட்டர் தான். நெக்ஸ்ட் இப்போ இதோட டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்னு சொன்னாலும் ஒன்று தான், டிரான்ஸ்ஃபார்மரோட யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். ஸோ யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் ஆஃப் ஸ்காட் வில் பி √3 V1 I1 divided by 3 V1 I1. அப்போ therefore 1 divided by √3 of KVA. ஸோ கரெக்டாக அப்போ ஃபைனலாக எனக்கு என்ன கிடைக்குதுப்பா, ஸோ 1 divided by √3 I1 of KVA of 3 phase bank, which mean என்ன மீன் பண்ணுது எனக்கு, this is 86.6%. ஓகே, டிரான்ஸ்ஃபார்மரோட யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் அப்படின்றது 86.6%. ஓகே, இது நீங்க புரிஞ்சுப்பீங்களாப்பா. TUF for the Scott அப்படின்னாலே புரியுது இல்லை, TUF for the Scottனா 86.6% தான். ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் இதை வந்து ஒருவேளை நீங்க ரேட்டட் லோடுக்கு கொடுத்திருந்தீங்கன்னா when it is loaded at rated capacity, when it is loaded at rated capacity, same
முன்ன எத்தனை பர்சன்ட் ஓவர்லோட் ஆச்சு 15% ஓவர்லோட் ஆச்சா ஸோ அதே தான் இங்கேயுமே ஆகும் ஸோ அங்கே நம்ம பார்த்தோம்லப்பா எத்தனை பர்சன்ட் ஓவர்லோட் வந்துச்சு ஆக்சுவலா இப்போ நீங்க கம்பேர் பண்றப்போ இதை நீங்க எடுத்துக்க கூடாது இப்போ இந்த யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் பத்தி பேசுறப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இதை யூஸ் பண்ணிக்க கூடாது ஏன்னா இங்க பிரைமரி அண்ட் செகண்டரியை பத்தி தான் நம்ம பேசுறோம் ஓகே இதுக்கு முன்னாடி இருந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே சேம் தான் ஓகே பிரைமரி ஓப்பன் டெல்டான்னா செகண்டரி ஓப்பன் டெல்டாவா இருக்கும் இங்க பாருங்க பிரைமரி ஓப்பன் டெல்டான்னா செகண்டரி ஓப்பன் டெல்டா அப்ப therefore this is divided by this is அப்படின்னு தான் நான் இங்க போட்டிருப்பேன் ஓகே அப்படின்னு தான் நான் இங்க போட்டிருப்பேன் ஆனா இந்த இடத்துல அப்படி நம்ம போட முடியாது இந்த கேஸ்ன்றது ஒரு ஸ்பெஷல் கேஸ் ஓகே இங்க பாருங்க இங்க கொடுத்தது 3 ஃபேஸ் சப்ளையா ஆனா இங்க வந்தது 2 ஃபேஸ் சப்ளை அப்ப therefore நீங்க KVA ரேட்டிங்கை எடுத்துக்கிறப்பவுமே என்ன பண்ணிருக்கணும் இந்த இடத்துல எஸ் இந்த இடத்துல நீங்க என்ன போட்டுருக்கணும் 2 தான் போட்டுருக்கணும் 3 போட்டுருக்க கூடாது ரைட் ஸோ அப்போ இப்படி போட்டாதான் ஏன்னா 3 போட்டா எனக்கு 57.6% தான் கிடைச்சிருக்கும் கரெக்டா 57.6% தான் அதுல கிடைச்சிச்சு அதுதான் எனக்கு கிடைச்சிருக்கும் ஸோ இங்க அது மாதிரி கிடையாது ஓகேயா ஸோ ஏன்னா இன்புட்ன்றது தான் இந்த 3 ஃபேஸ் சப்ளை நீங்க கொடுத்தது தான் 3 ஃபேஸ் சப்ளை இந்த கனெக்ஷன்ல பாருங்க இந்த கனெக்ஷன்ல நீங்க கொடுத்தது தான் 3 ஃபேஸ் சப்ளை ஆனா நம்ம எடுத்தது 2 ஃபேஸ் சப்ளை தான் ஓகே அப்ப therefore என்ன பண்ணணும் 3 ஃபேஸ்ல என்னோட ஸ்காட் கனெக்ஷனோட அவுட்புட் இதுதான் தெரியும் ஓகே output of the SCOT connection KVA output in the SCOT connection SCOT connectionல வந்த KVA output இது அடுத்ததா SCOT connectionக்கு கொடுத்த இன்புட் கரெக்ட்டா கொடுத்த இன்புட் இது வந்த அவுட்புட்ன்றது that is 2 V1 I1 2 அதாவது என்னப்பா வந்திருக்கு ரெண்டு சிங்கிள் ஃபேஸ் சப்ளை வழிய வந்திருக்கு ஆனா நம்ம கொடுத்தது 3 ஃபேஸ் சப்ளை சார் நீங்க 3 ஃபேஸ் சப்ளை கொடுத்திருந்தாலும் அது எடுத்துக்கிட்ட பவர்ன்றது இவ்வளவுதான் √3 kV ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் தான் அது எடுத்துருக்கு நீங்க 3 ஃபேஸ் கொடுத்தீங்க பட் அது எவ்வளவு எடுத்துக்குதுன்னா இவ்வளவு தான் எடுத்துக்குது இதை எடுத்துக்கிட்டு எனக்கு 2 ஃபேஸ் சப்ளையா கொடுத்துருக்கு ஓகே இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் சொல்லணும் அப்ப therefore என்னப்பா வருது √3 divided by 2 so 1.73 divided by 2 னா which is 0.866 அது 86.6% actually இதோட வேல்யூ தான் 86 அதோட வேல்யூ 57% ஸோ அதை நான் மாற்றிட்டேன் ஓகே இதை நான் மிஸ் பண்ணிட்டோம் ஓகே அப்போ இதை போட்டால் தான் எனக்கு அங்கே 86 கிடைக்கும் இது புரியுதுல்ல நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்ட இன்புட்டு டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட்டு ஓகே ஸோ அதை தான் என்னோட டிரான்ஸ்ஃபார்மரோட இதுன்னு சொல்லுவோம் ஓகே அவைலபிள் KVA டிவைட் பை ஸ்காட் கனெக்ஷனோட KVA ஓகே அப்போ இன்கேஸ் இதுவே நீங்கள் வந்து டிசிமிலர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை எடுத்திருந்தீங்கன்னா ஸோ வென் we used the dissimilar rating of transformer sir நீங்க வந்து single phase transformer எடுத்துக்கல ஓகே 86.6% இருக்கிற ரேட்டிங் டிரான்ஸ்ஃபார்மரை எடுத்துக்கிறீங்கன்னா அப்போ என்னோட டோட்டல் யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும் சிம்பிள் தான்ப்பா இப்போ பாருங்க நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன் ஸ்காட் கனெக்ஷன்ல சேம் நியூமரேட்டர் அதே தான் ஓகே இப்போ டினாமினேட்டர்ல என்ன பண்ணேன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி எடுத்திருந்தேன்னா சிமிலர் V1 I1 டிரான்ஸ்ஃபார்மர்ஸை எடுத்திருந்தேன் ஓகே இதுக்கு முன்னாடி நான் சிமிலர் V1 I1 கொடுத்துருந்தோம் ஆனா இங்க எனக்கு எப்படி கிடைக்குதுன்னா டிசிமிலர் ரேட்டிங்கா கொடுத்தோம்னா ஸோ விச் இஸ் V1 I1 இன்னொன்று 0.866 V1 I1 ஸோ ஒன்று ரேட்டட் கெப்பாசிட்டி இன்னொன்று half of the rated capacity தான் நம்மளே half of the கிடையாது 86.6% of rated capacity தான் நம்மளே கொடுத்திருக்கோம் அப்ப therefore இந்த particular caseல transformer utilization factor என்றது which is 92.8% இருக்கும் இதை நான் ஏன் சொல்றேன்னா நீங்க dissimilar transformers யூஸ் பண்ணீங்க அப்படின்னா transformer utilization factor என்றது SCOT connectionல அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றேன் ஓகே when if you use dissimilar transformers the transformer utilization factor will be improved if we prefer dissimilar capacity transformer utilization factor will improve
if we prefer dissimilar capacity, transformer utilization factor will be improved. So up to this புரியுதாப்பா? இப்போ dissimilar rating நீங்க யூஸ் பண்றப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் அப்படின்றது என்னவாகுதுன்னா இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ up to this clear-ஆ? up to this என்னோட ஸ்பெஷல் வைண்டிங்ஸ் அப்படின்றது நமக்கு முடிஞ்சிருதுப்பா. ஓகே, ஸ்பெஷல் வைண்டிங்கிறது எந்த டவுட்டும் இல்லைல்ல. நெக்ஸ்ட் போலாம்ல. அப்ப நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட ஆக்சிலரி பார்ட்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ஆக்சிலரி பார்ட்ஸ் என்னென்ன இருக்கு, அந்த ஆக்சிலரி பார்ட்ஸோட யூசேஜஸ் என்ன அப்படின்ற திங்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, இப்போ போலாமா? டிரான்ஸ்ஃபார்மரோட ஆக்சிலரி பார்ட்ஸ் என்னென்ன? ஸோ சாரிப்பா, இன்னும் அப்ளிகேஷன் சொல்லலைல்ல. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, அதே அப்ளிகேஷன் தான் இருக்கும். இதில் பொறுத்த வரைக்கும் பவர் ஃப்ளோன்றது என்னால் 2 டைரக்ஷன்லேயே மெயின்டைன் பண்ண முடியும். ஃப்ரம் த 3 phase to 2 phase, சேம் 2 phase to 3 phase என்னால் மாற்றிக்க முடியும் பவர் ஃப்ளோவை. ஸோ விச் இஸ் டியூவல் சப்ளை. ஓகே, இந்த பக்கமும் போகும், இந்த பக்கமும் போகும். ஓகே, இது எங்கே யூஸ் ஆகுதுன்னா எலக்ட்ரிக் ஃபர்னஸில் யூஸ் ஆகுது. ஓகே, அடுத்ததாக எலக்ட்ரிக் ஆர்க் வெல்டிங்கில் யூஸ் ஆகுது. அடுத்ததா நம்ம சொல்லியிருந்தோம்ல எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் ட்ராக்ஷன்ல யூஸ் ஆகுது. ஸோ பவர் ஃப்ளோ பை டைரக்ஷனா இருக்கும்னு சொல்லியிருந்தேன்ல, இந்த பாயிண்ட்ஸ் தான் இங்க கொடுத்துருக்கேன். with the flow of power in either direction. ஓகே, பவர் ஃப்ளோன்றது 2 டைரக்ஷன்ஸ்லயும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஆக்சிலரி பார்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். இதுதான்ப்பா என்னோட ஆக்சிலரி பார்ட்ஸ். இப்போ இந்த ஆக்சிலரி பார்ட்ஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஆக்சிலரி பார்ட்ஸ். ஓகே, ஆக்சிலரி பார்ட்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர். முன்னே நம்ம பார்த்துட்டோம் மெயின் பார்ட்ஸ். ஸோ மெயின் பார்ட்ஸ்னா என்ன சொல்லியிருந்தேன்? டிரான்ஸ்ஃபார்மர் கோர், டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங், ரைட்? இது என்னோட மெயின் பார்ட்ஸ். ஸோ ரிமைனிங் இருக்குல்ல, இந்த ரிமைனிங் இருக்கிறது தான் நம்ம ஆக்சிலரி பார்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். டிரான்ஸ்ஃபார்மர் கோர் தான் என்னோட மெயின் பார்ட்ஸ். ஸோ ரிமைனிங் ஆர் த ஆக்சிலரி பார்ட்ஸ். அப்போ ஆக்சிலரி பார்ட்ஸ்ல ரொம்ப என்னன்னா பிரீத்தர் என்ன ஒர்க் பண்ணுதுன்னு கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்கப்பா, பிரீத்தர்னா இப்படி இருக்கும், ஒரு ஒரு ஒயிட் கிளாஸ் மாதிரி இருக்கும், ஒரு ஷெல் மாதிரி இப்படி இருக்கும், அதில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதில் ப்ளூ கலரில் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்குள்ளே ப்ளூ கலரில் இருக்கும், இல்லை பிங்க் கலரில் ஒரு ஜெல் மாதிரி இருக்கும், சிலிக்கா ஜெல். நீங்கள் ஏதாச்சும் ஷூ கூட வாங்கினாலோ, ஷூவோ வேற எதனாச்சும் லெதர் வாங்கினாலோ அதுக்குள்ளே மாய்ஸ்சர் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு பேக்கெட்டுக்குள்ளே சிலிக்கா ஜெல் இருந்திருக்கும். நீங்கள் எதனா ஒரு ஆக்சசரிஸ் வாங்கியிருந்தீங்கன்னா மேபி சிலர் மானிட்டர் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஒரு ஷூ இந்த மாதிரி திங்ஸ் வாங்குறப்போ அதுக்குள்ள இதெல்லாம் இருக்கும். சிலிக்கா ஜெல் பேக்கெட் ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க, சின்னதாக ஒரு பேக்கெட்டுக்குள்ள சிலிக்கா ஜெல்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. ஏன் நம்ம அந்த பேக்கெட்டுக்குள்ள சிலிக்கா ஜெல் போட்டிருக்காங்கன்னா அந்த சிலிக்கா ஜெல்ன்றது மாய்ஸ்சர் அப்சார்பிங் கேரக்டர் இருக்கும். ஓகே, அதனால அதில் போட்டிருப்பாங்க. அப்போ இங்கே என்ன பண்ணுது சிலிக்கா ஜெல், இங்கே என்ன பண்ணுது அப்படின்ற திங்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகே, இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ்னா பிரீத்தரு. ஸோ அடுத்து பக்கோல்ஸ் ரிலே, நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். பவர் சிஸ்டமில் பக்கோல்ஸ் ரிலேவை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து கன்சர்வேட்டர் டேங்க்கு, அடுத்ததாக புஷ்ஷிங்னா என்ன, ஸோ அடுத்ததாக எக்ஸ்ப்ளோஷன் வெண்ட்டு, அடுத்ததாக நெக்ஸ்ட்டு மெயின் டேங்க் என்ன. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிரான்ஸ்ஃபார்மரோட ஆயில். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த மெயின் பேராமீட்டர்ஸ். ஓகே, கன்சர்வேட்டர் டேங்க்கு இதெல்லாம் நம்ம பார்ப்போம், பக்கோல்ஸ் ரிலே. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் ஒவ்வொரு பேராமீட்டராக நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த ஒவ்வொரு பேராமீட்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டா அப் டு திஸ் 3 phase டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வைண்டிங்ஸ்ன்றது முடிஞ்சிடும். அடுத்ததாக பேரலல் ஆப்ரேஷன் தான். ஸோ சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் டாட் கன்வர்ஷனை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஆனால் இப்போ 3 phase டிரான்ஸ்ஃபார்மரில் என்னென்னா வைண்டிங்ஸு எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் பேரலல் ஆப்ரேஷன்ஸ் வரப்போ. ஓகே, அதை நம்ம பார்த்துட்டா அடுத்தது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஸோ தட்ஸ் ஆல், என்னோட டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ற போர்ஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட்டு இந்த ஒவ்வொரு பேராமீட்டரை நம்ம ஒரு முறை ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுறேன், உங்களுக்கு சொல்கிறேன், அப்போவே உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஒவ்வொரு பேராமீட்டர்ஸ் தான் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேராமீட்டர் தான் புஷ்ஷிங். சார் புஷ்ஷிங் அப்படின்றது என்னன்னா ஆக்சுவலி இதிலிருந்து தான் டிரான்ஸ்ஃபார்மரோட சப்ளையை வெளியே எடுக்கிறோம். இந்த டயக்ராமை பாருங்க. ஸோ பார்த்தாலே தெரியுதா, இங்கே டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு இன்சுலேட்டர் மாதிரி ஒன்று கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க பாருங்கப்பா. அது வழியாக தான் நீங்கள் ஒரு 3 phase சப்ளையை கொடுக்க போகிறீங்க. கரெக்டாக இது வழியாக தான் நீங்கள் ஒரு 3 phase சப்ளையை எடுத்துக்கவும் போகிறீங்க. அப்போ புஷ்ஷிங்கிறது தான் என்ன பண்ணுது, சப்ளையை இன்டேக் பண்ணுது.
ஸோ அடுத்ததா இந்த புஷிங் வந்து இந்த ஃபின்ஸு இந்த ரேடியேட்டர் டேங்க்கு இதோட எக்ஸ்டர்னல் சப்ளையோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடாது. ஓகேயா? ஸோ ஏன்னா அது டேரெக்டாக வைண்டிங்கோட கனெக்டாக இருக்கும். புஷிங்கிறது டேரெக்டாக வைண்டிங்கோட கனெக்டாக இருக்கும். இந்த இருக்கிற எக்ஸ்டர்னல் பேராமீட்டர்ஸோட அது கனெக்டாக இருக்காது. அதனால தான் இந்த இன்சுலேட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேயா? இப்போ இந்த பேராமீட்டரை ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். புஷிங்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு இல்லை? ஸோ இது என்ன பண்ணுதுப்பா? ஸோ இட் இஸ் இதோட மெயின் ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷன். கரெக்டா? எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷன் தான் இதோட மெயின் ரோல். ensuring electrical insulation and preventing current or leakage, oil leakage. So இது என்ன பண்ணுது? It connects external circuit and the winding. Okay, so என்னோட external circuit காம்போனன்ட்டோட கனெக்ட் பண்ணுது. அடுத்ததா எலக்ட்ரிக் ஃப்ளோவை எஃபிஷியண்டா மெயின்டைன் பண்றதுக்கு இதுதான் யூஸ் ஆகுது. இன்டர்னல் எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்டை எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டோட கனெக்ட் பண்ணுது. சரி, இன்டர்னல் எலக்ட்ரிக் காம்போனன்ட்ன்றது நத்திங் பட் என்னப்பா? தட் இஸ் வைண்டிங். அப்ப என்னோட டிரான்ஸ்ஃபார்மரை என்னோட எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டோட டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங்கை எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டோட கனெக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் புஷிங். ஸோ புஷிங்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ அப்போ அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணால் போதும். ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும். மற்ற இடத்துல ஆப்ஷன் எலிமினேஷன்ஸ்க்குலாம் நமக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் கூலிங் டியூப்ஸு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் ஓவராக ஹீட் ஆகும். டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே இருக்கிற வைண்டிங்கிறது ஹீட் ஆகும். அதனால டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம ஆயில் யூஸ் பண்ணுவோம்ப்பா. ஓகே, இங்கே என்னன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஆயில் இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஆயிலில் I²R லாஸஸ் நடக்குது. ஸோ I²R லாஸ்ன்றது தட் இஸ் நத்திங் பட் ஹீட் லாஸ். ஓகே, ஸோ இங்கே என்ன நடக்குது? ஹீட் கிரியேட் ஆகுது. அப்போ இந்த ஹீட்டை என்ன பண்ணணும்? டிசிபேட் பண்ணணும். அதுக்காக டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் யூஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணுது? இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் என்னோட ஃபின்ஸ் இங்கே இருக்கு பாருங்க, ரேடியேட்டர் டேங்க்கு. ஸோ இந்த ரேடியேட்டர் வழியா அது வெளியே போயிட்டு அதோட ஹீட்டை வெளியே கொடுத்துருது. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் கன்வெர்ட்ஸ் த ஹீட் இன்டு ரேடியேட்டர். கன்வெர்ட்ஸ்னு சொல்ல முடியாது, இது ரேடியேட்டர் டேங்க், அதாவது காயில இருந்து ஹீட்டை எடுத்துட்டு போயிட்டு ரேடியேட்டர் டேங்க்ல வெளியே விட்டுருது. ஓகேயா? ஸோ சிம்பிள் பாயிண்ட். இட் அப்சர்வ்ஸ் heat in winding and delivers in radiator. அவ்வளோதான். ஓகே, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் வழியா அந்த ஹீட்டை எடுத்துக்கிட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் ரேடியேட்டர் டேங்க் வழியா போகுது. அந்த ரேடியேட்டர் டேங்க்ல அந்த ஹீட் வெளியே வந்துடுது. காயில் ஹீட் ஆகுது, அந்த ஹீட்டை இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் எடுத்துக்குது, அதை எடுத்துட்டு வந்து ரேடியேட்டருக்கு கொடுக்குது. ஸோ ரேடியேட்டர் வழியா அந்த ஹீட் வெளியே போயிடுது. ஓகே, அட் த சேம் டைம் ஒரு ஹீட்டை ஒரு ஆயிலை நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா என்னப்பா ஆகும்? அட் த சேம் டைம் இந்த ஆயிலை ஹீட் பண்ணீங்கன்னா ஆயில் வில் கெட் எக்ஸ்பேண்ட். ஓகே, ஸோ ஆயில் என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எக்ஸ்ப்ளோட் ஆகும், வெடிக்கும். கரெக்டா? ஸோ பிளாஸ்ட் ஆகும். ஸோ அது பிளாஸ்ட் ஆகாம தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? we need conservator tank. ஓகே, இன் பிட்வீன்ல தான் நம்ம பிரீத்தர் வச்சிருக்கோம். ஸோ எதுக்காகனா இப்போ இது ஹீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்கப்பா. சிம்பிள், இதை நான் என்ன ஒரு டயக்ராமா வரைஞ்சு காமிக்கிறேன். ஓகே, வித்தவுட் லோடிங்ல ஆயில் இவ்வளோ % இருக்கு. ஓகே, வித்தவுட் லோடிங்ல ஆயில் இது. அப்போ இதுவரையும் ஆயில்னா ரிமைனிங் என்னவா இருக்கும்? ஏர் தானே இருக்கும். இதுவரையும் ஆயில்னா அப்போ இது வரைக்கும் ஏர். ஓகே, இப்போ டிரான்ஸ்ஃபார்மரை லோட் பண்ண உடனே டியூ டு லோடிங்னால என்னவாகும்? டிரான்ஸ்ஃபார்மரை லோட் பண்ண ஹீட் ஜெனரேட் ஆகும். இந்த ஹீட் என்ன பண்ணும்? ஹீட் அப் த ஆயிலோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஆயில் வால்யூம் இன்க்ரீஸ். இப்போ இந்த ஆயில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது வெடிச்சிருமே. ஸோ ஏன்னா இதுக்குள்ள ஏர் இருக்கே. ஸோ அது வெடிக்காம இருக்கணும்னா எஸ் வி நீட் ஹாவ் அடிஷ்னல் செட்டப். ஓகே, இது பக்கோல்ஸ் சேம்பர். அடுத்ததா என்னோட கன்சர்வேட்டர் டேங்க் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, இதனோட கன்சர்வேட்டர் டேங்க். ஜஸ்ட் இது வழியா அந்த ஏர் வந்து வெளியே போயிட்டு
ஸோ உள்ளே வருது. ஓகே, இது வழியாக அது வெளியே போயிட்டு எனக்கு உள்ளே வருது. ஸோ இப்போ வெளியே போச்சு. இந்த கேஸில் லோடிங் அப்போ என்ன ஆகுது, இது வெளியே போகுது. அப்புறமா திரும்பவும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கூல் ஆன உடனே ஆஃப்டர் நோ லோடிங் திரும்பவும் இப்போ இது லோட் ஆனப்ப என்னவாச்சு, இதுக்குள்ள இருந்த ஏர் வெளியே போகுதுப்பா. ஓகே, ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலோட வால்யூம் பெருசாகுது. ஸோ ஏரியா கம்மியானதுனால அதுக்குள்ள இருந்த ஏர்ன்றது வெளியே போயிருச்சு. இப்போ லோடிங் குறைஞ்ச உடனே அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஆயிலோட ஹீட் என்னவாயிரும், குறைஞ்சிரும். அப்போ அதோட ஓன் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அப்போ அதோட ஸ்பேஸ் வந்து கீழே வந்துச்சுன்னா அப்போ அது என்ன பண்ணும், ஏரை வெளியே இருந்து எடுத்துக்கும். ஓகேயா, வெளியே இருக்கிற ஏரை உள்ள எடுத்துக்கும். ஓகே, அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஆயில் ஏரை வந்து வெளியிருந்து உள்ள எடுக்கிறப்போ மேபி இந்த அட்மாஸ்பியர்ல என்ன இருக்கலாம், ஸோ ஹியூமிடிட்டி இருக்கலாம். ஓகே, இந்த அட்மாஸ்பியரிக் ஏர்ல என்ன இருக்கும்னா ஹியூமிடிட்டி இருக்கும், ஈரப்பதம் இருக்கும். அப்போ இது என்ன பண்ணும், டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இந்த ஹியூமிடிட்டியும் எடுத்துட்டு உள்ள வந்துடும். ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல நீங்க இந்த செட்டப் பக்கோல்ஸ் ரிலே இல்லை பிரீத்தர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணலன்னா என்ன பண்ணோம், இது டைரக்டா அந்த ஹியூமிடிட்டியை டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள கொண்டு வந்துடும். அப்போ டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள ஹியூமிடிட்டி வந்துச்சுன்னா இது என்னோட ஆயில கண்டாமினேட் பண்ணிடும். டிரான்ஸ்ஃபார்மரோட ஆயிலை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலுக்கு ஒரு ஹீட்டிங் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணல சார், இட் இஸ் ஆல்சோ ஏ இன்சுலேஷன். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு 2 டியூட்டியை பண்ணுது. ஸோ ஒன்று இன்சுலேட்டரா ஆக்ட் பண்ணுது வைண்டிங் அக்ராஸா. ஓகேயா, என்னோட டிரான்ஸ்ஃபார்மரோட வைண்டிங் அக்ராஸா இன்சுலேட்டரா ஆக்ட் பண்ணுது. அடுத்த இன்னொரு டியூட்டி தான் ஹீட்டை வந்து கண்டக்ட் பண்றது. ஓகே, கூலிங்ன்றது ஒரு டியூட்டி, அடுத்த டியூட்டின்றது இன்சுலேஷன். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலை பொறுத்த வரைக்கும் அது 2 டியூட்டி பண்ணுது, ஒன்று இன்சுலேஷன், இன்னொன்று கூலிங். ஓகே, இந்த 2 டியூட்டி அது பண்ணுது. ஸோ அப்போ தேர்ஃபோர் இன்சுலேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்குல்ல, இப்போ ஏரோட ஹியூமிடிட்டி இது எடுத்துட்டு வந்துச்சுன்னா அப்போ இன்சுலேஷன் ப்ராப்பர்ட்டி ஃபெயில் ஆயிரும். அப்போ ஷார்ட் சர்க்யூட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ என்ன பண்ணணும் சார், டிரான்ஸ்ஃபார்மர் உள்ள இருந்த காத்தை வெளியவும் கொடுக்கணும், வெளியே இருக்கிற காத்தை உள்ளேயும் எடுத்துட்டு வரணும். அப்படி இருந்தாதான் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பிளாஸ்ட் ஆகாது. ஓகே, ஸோ அப்படி இருக்கணும்னா அட் த சேம் டைம் எனக்கு ஹியூமிடிட்டியும் உள்ள வரக்கூடாது. ஸோ வெளியே இருக்கிற ஹியூமிடிட்டியும் உள்ள வரக்கூடாது. ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணணும், பிரீத் பண்ணணும். நம்ம இப்போ எதுக்குப்பா பிரீத் பண்றோம்னு சொல்றோம், காற்றை வெளியே எடுத்துக்கிறோம், திரும்ப உள்ள இழுத்துக்கிறோம். ஸோ வெளியே எடுத்து கொடுத்து இது மாதிரி பண்றதுனால தானே பிரீத்னு சொல்றோம். அப்ப சிம்பிளா டிரான்ஸ்ஃபார்மரை என்ன பண்ணுது, பிரீத் பண்ணுது. ஸோ லோடிங் அப்ப என்ன பண்ணுது, இங்க இருக்கிற ஏர் வெளியே போகுது. ஸோ நோ லோடிங் அப்போ வெளியே இருக்கிற ஏர் உள்ள வருது. அப்போ தேர்ஃபோர் இந்த ஏர் கூட ஹியூமிடிட்டி வரக்கூடாதுன்னா அதுக்காக நம்ம சிலிக்கா ஜெல்லை யூஸ் பண்றோம். ஓகே, அப்ப டிரான்ஸ்ஃபார்மர்ல பிரீத்தரோட போர்ஷன் எதுக்காகனா டிரான்ஸ்ஃபார்மர் பிரீத் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. கரெக்டா, இந்த பிரீத்தர் வழியா என்னோட டிரான்ஸ்ஃபார்மர் அதோட உள்ள இருக்கிற அந்த ஏரை வெளியவும் உள்ளேயும் கொடுக்குது. ஓகே, ஸோ வெளியே போகுது அண்ட் உள்ள வருது. ஸோ இது வழியா எனக்கு ஹியூமிடிட்டி வராம இருக்கணும்னா பிரீத்தர்ல நம்ம சிலிக்கா ஜெல்லை யூஸ் பண்றோம். ஸோ இந்த சிலிக்கா ஜெல்லுன்றது என்ன பண்ணோம்னா, ஸோ வெறும் ஏரை மட்டும்தான் அலோவ் பண்ணும், அதோட ஹியூமிடிட்டி அலோவ் பண்ணாது. ஓகேங்களா, ஹியூமிடிட்டியை அலோவ் பண்ணாது என்னோட சிலிக்கா ஜெல். ஓகே, இதுதான் என்னோட அந்த பிரீத்தர் அப்படின்ற செட்டப். ஓகே, இப்போ நம்ம என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம், ஸோ நிமிஷம் இருங்க. கூலிங் டியூப். ஆக்சுவலி இப்போ கூலிங் டியூப் ஏன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட ஆயில் இருந்து அந்த ஹீட்டை கலெக்ட் பண்ணி அந்த ஹீட்டை வெளியே கொடுக்கறதுக்காக நம்ம கூலிங் டியூப்ஸை யூஸ் பண்ணுறோம். இதுதான் போட்டுருக்காங்க பாருங்க. டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ரிமூவ் டு ஹீட் ஜெனரேட்டட் டியூரிங் த டிரான்ஸ்ஃபார்மர் ஆப்ரேஷன். ஓகே, இதோட ஃபங்க்ஷன், பிரைமரி ஃபங்க்ஷன் என்னன்னா ரிமூவ் த ஹீட் ஃப்ரம் த டிரான்ஸ்ஃபார்மர் ஆப்ரேஷன். அடுத்ததா கூல் த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில். கரெக்டாக, டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலை கூல் பண்ணுறது தான் இதோட பிரைமரி பர்பஸ். ஓகே, அதுதான் கூலிங் டியூப் இல்லை ரேடியேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே உங்களுக்கு ரேடியேட்டர்னு கொடுத்துருக்காங்க, இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்ல கூலிங் டியூப்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் நாட் நோன் ஆஸ் ரேடியேட்டர். ஓகே, இதே தான் நம்ம ரேடியேட்டர்னு சொல்கிறோம். ஸோ ஓகே, அடுத்த எலமெண்ட் போகலாமா? அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் டேங்க். எஸ், டிரான்ஸ்ஃபார்மர் டேங்க்ல தான் ஃபர்ஸ்ட் ஆயில் அக்குமுலேட் ஆயிருக்கும். ஓகேங்களா, இதுதான் மெயின் டேங்க். ஓகே, திஸ் இஸ் மெயின் டேங்க், இது கன்சர்வேட்டர் டேங்க். இது வேற, அது வேற. கன்சர்வேட்டர் டேங்க்ன்றது மேலே இருக்கும், பக்கோல்ஸ் ரிலேக்கு போற வழியில இருக்கும். ஓகே, திஸ் இஸ் வாட் கன்சர்வேட்டர் டேங்க். இது என்னோட மெயின் டேங்க். ஆக்சுவலா இந்த மெயின் டேங்க்ல தான் என்னோட வைண்டிங்ஸ் திங்ஸ் எல்லாமே இருக்கும்.
ஓகே அதை பாருங்க. The primary function of the transformer or of the transformer body a tank is provide protective and secure housing for the internal compounds. இந்த இடத்துல internal compounds அப்படின்னு சொல்றது எல்லாமே வைண்டிங் தான்ப்பா. ஓகே, ஸோ என்னோட வைண்டிங்கை சேஃப் ஜோன் பண்ணுது. internal compounds of the transformer na that is winding. It contains the core. இங்க பாருங்க, it contains the transformer core and winding. Actually என்ன ஆயிருக்கும்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் டேங்க்குள்ள தான் என்னோட கோரும் வைண்டிங்கும் இருக்கும், சப்மர்ஸ் ஆயிருக்கும். ரைட், இப்படிதான் என்னோட கோர். இதுதான் சி எக்ஸாம்பிள் நான் கோர் எடுத்தேன்ப்பா. இது ஒரு ஷெல் டைப்னு எடுத்தனால வந்து பாருங்க, இது ஒரு ஷெல் டைப்னா இப்படிதான் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மரோட டேங்க்குள்ள இருக்கும் இது எல்லாமே. ஸோ இதில் தான் வைண்டிங்ஸும் இருக்கும். வைண்டிங் 3 phase வைண்டிங், ரைட், 3 phase வைண்டிங். ஓகே, இந்த மாதிரி தான் என்னோட 3 phase வைண்டிங்ஸ் இருக்கும். ஓகே, கண்டெய்ன்ஸ் கோர் அண்ட் வைண்டிங். அடுத்ததா பிரீத்தர். நான் இப்போ தான் சொல்லியிருந்தேன், பிரீத்தரை பொறுத்த வரைக்கும் சார் லோடிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. லோட் ஆன உடனே ஸோ என்ன பண்ணோம், டிரான்ஸ்ஃபார்மர் இங்கிருந்து ஏரை வெளியே கொடுக்கும். அண்டர் லோட் பண்ணீங்கன்னா வெளியே இருக்கிற ஏர் உள்ள வரும். அப்படி உள்ள வர்றப்போ டிரான்ஸ்ஃபார்மர் அதை பிரீத் பண்ணுதுன்னு சொல்றேன். அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் பிரீத் பண்றப்போ எக்ஸ்டர்னலா இருக்கிற மாய்ஸ்சர், ஹியூமிடிட்டி, மாய்ஸ்சர் ரெண்டுமே ஒன்று தானே. ஸோ அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், பிரீத்தரை யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த பாயிண்ட் பாருங்கப்பா. ஸோ பிரீத்தர் இஸ் யூஸ்ட் டு ப்ரிவென்ட் மாய்ஸ்சர்ஸ் அண்ட் டஸ்ட் ஃப்ரம் த என்டரிங் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ மாய்ஸ்சர் அண்ட் டஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே என்டர் ஆகுறத தவிர்க்கணும். ஓகே, இதுதான் இதோட மெயின் பர்பஸ். ஓகே, அடுத்ததா இப்போ அப்படி ஆச்சுன்னா இங்க பாருங்க, அப்படி ஆச்சுன்னா என்னவாகும்னு சொல்லியிருக்கேன், ஆயில் கண்டாமினேட் ஆகிடும். இன்கேஸ் ஏர் இன்சைட் த டிரான்ஸ்ஃபார்மர் ரிமைன்ஸ் ட்ரை அண்ட் ஃப்ரீ ஃப்ரம் கண்டாமினேட்ஸ். கரெக்டா? ஸோ அப்படி இருந்தால் தான் கண்டாமினேட் ஆகாமல் இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மரோட ஆயில். ஓகே, அப்படி கண்டி தவறி நீங்கள் இந்த பிரீத்தர் கண்டி இதுவாக இருந்துருச்சுன்னா ஸோ அது கூடயே மாய்ஸ்சர் வந்துடும். மாய்ஸ்சர் வந்துச்சுன்னா கண்டாமினேட் ஆகிடும். ஸோ என்னோட ஆயில் என்னவாயிடும், கண்டாமினேட் ஆகிடும். Tank remains dry and free from contaminants. ஸோ அடுத்ததா பிரீத்தரை பொறுத்த வரைக்கும் சார் பிரீத்தரில் என்ன இருக்கும்னா we know சிலிக்கா ஜெல் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் இருக்கும்னு சொன்னேன்ல. ஸோ கரெக்டா சிலிக்கா சிலிக்கா ஜெல் இருக்கும்பா. ஓகேயா? ஸோ என்னோட எல்லா பிரீத்தர்ஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலிக்கா ஜெல்ஸ் இருக்கும்பா. அந்த சிலிக்கா ஜெல் என்ன பண்ணுறது, ஸோ என்னோட வெளியே இருக்கிற அந்த மாய்ஸ்சரை ப்ரிவென்ட் பண்ணுது. அடுத்ததான் உங்களுக்கு கலர் ஆஃப் சிலிக்கா ஜெல் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. இதை பாருங்க, ஜஸ்ட் சிலிக்கா ஜெல் நல்ல கலரில் இருக்கிறப்ப ப்ளூ கலரில் இருக்கும்பா. கலர் ஆஃப் சிலிக்கா ஜெல் அட் குட் கண்டிஷன் இஸ் ப்ளூ. ஓகே, அட் குட் கண்டிஷன் ஓகே. அடுத்ததா ஸோ நெக்ஸ்ட் இது மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்ச உடனே இது என்னவா ஆயிடும், ஸோ ஃபர்ஸ்ட் வயலட்டா மாறும், இட் பிகம்ஸ் வயலட். ஸோ அடுத்ததா தென் இட் பிங்க், இட் அப்சர்வ்ஸ் மாய்ஸ்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் குட் கண்டிஷன்ல என்னவா இருக்கும், ப்ளூவா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் மாய்ஸ்சர் எடுத்த உடனே அது என்னவா ஆயிடும், வயலட்டா மாறிடும். ஸோ ரொம்ப அதை சேஞ்ச் பண்ண வேண்டிய கண்டிஷன்னா பிங்க். பிங்க் கலர்ல கண்டி என்னோட சிலிக்கா ஜெல் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா சிலிக்கா ஜெல் இட் இஸ் ஓவர், அதோட கெப்பாசிட்டி முடிஞ்சிச்சு, அப்போ வேற சிலிக்கா ஜெல்லை நீங்க மாத்தணும் அப்படின்றத அதை மீன் பண்ணுது. ஸோ வயலட்னா என்ன அர்த்தம், சரி ஓகே கொஞ்சம் யூஸ் ஆயிருக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத மீன் பண்ணுது. ஓகே, ஸோ ப்ளூ கலர்லயே இருக்குன்னா என்ன மீன் பண்ணுது, சிலிக்கா ஜெல் இஸ் இன் அ குட் கண்டிஷன் மீன் பண்ணுது. ஸோ அது பிங்க் கலர் வயலட்டா மாறி இருக்குன்னா மீடியமா யூஸ் பண்ணிருக்கேன்னு மீன் பண்ணுது. ஸோ அது பிங்காவே மாறிடுச்சுன்னா we need to replace the சிலிக்கா ஜெல் அப்படின்றத மீன் பண்ணுது. ஓகே, அடுத்ததா எக்ஸ்ப்ளோஷன் வெண்ட் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு பாருங்க. எக்ஸ்ப்ளோஷன் வெண்ட்ன்றது சார் இங்க இருக்கிற மேலே சொன்ன என்னோட பிரீத்தர் ப்ராப்பரா ஒர்க் பண்ணல, ஸோ ஏதாவது ஒரு லாக் ஆயிருச்சு, அப்போ ஏர் வந்து வெளியே போகவே முடியல. ஏர் வெளியே போகலைன்னா என்னவா இருக்கும், கண்டிப்பா ப்ராப்ளம், எக்ஸ்ப்ளோட் ஆயிரும், டிரான்ஸ்ஃபார்மர் பிளாஸ்ட் ஆயிரும். அப்ப டிரான்ஸ்ஃபார்மர் பிளாஸ்டையே தவிர்க்கிறதுக்கு எக்ஸ்ப்ளோஷன் வெண்ட்னு ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ இதுல எதுனா ஒரு இடத்துல ஃபெயிலியர்ஸ் நடந்துருச்சுன்னா அப்போ அந்த எக்ஸ்ப்ளோஷன் வெண்ட் வழியா என்ன ஆகும் அப்படின்னா எஸ் இட் வில் ரிலீஸ் த ப்ரெஷர். ஓகே, அந்த ப்ரெஷர் அது வழியா ரிலீஸ் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எஸ் பிரைமரி பர்பஸ் ஃபார் த சேஃப்டி ரிலீஸ் ஆஃப் கேஸ். கரெக்டா, நம்ம ப்ரெஷர் குக்கர்ல ஒரு கேஸ் வால்வ் இருக்கும்லப்பா, அதே மாதிரி தான். ஸோ நம்மளோட விசில் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணலன்னா என்னவாகும், அந்த ப்ரெஷர் ரிலீஸ் வால்வ் வந்து வெளியே வந்துடும். அப்புறம் அந்த குக்கர் வந்து பிளாஸ்ட் ஆகிறதுலேருந்து நம்மளால தவிர்த்துட முடியும்ல, அதே மாதிரி தான், சிம்பிள் தான். டிரான்ஸ்ஃபார்மருமே இட் லுக் லைக் எ குக்கர் மாதிரி தான். ஸோ நீங்கள் லோட் பண்ண என்னவாகும், இட் வில் ஹீட் அப்,
and the transformer oil get expand. ஸோ கரெக்டாக அப்போ லோடை குறைக்கிறப்போ அது திரும்ப எடுத்துக்குது, அப்போ மாறி மாறி ஒர்க் பண்ணுது. அப்போ இந்த ப்ரெஷர் ரிலீஃப் வந்து எனக்கு தேவை. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பக்கோல்ஸ் ரிலே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இதை பவர் சிஸ்டம்லேயே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பக்கோல்ஸ் ரிலேவை பொறுத்த வரைக்கும் சார் இந்த இடத்துல இன் பிட்வீன் கன்சர்வேட்டர் டேங்க் அண்ட் மெயின் டேங்க்கு அக்ராஸாக தான் பக்கோல்ஸ் ரிலே எப்பவுமே இருக்கும். ஓகே, கன்சர்வேட்டர் டேங்க் அண்ட் மெயின் டேங்க்கு அக்ராஸ் தான் என்னோட பக்கோல்ஸ் ரிலே இருக்கும். இந்த பக்கோல்ஸ் ரிலேன்றது பொதுவாக என்னோட ஆயில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஆயில் இல்லாத ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல இது நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அடுத்ததா இது என்ன பண்ணும்னா இதுல 2 சர்க்யூட்ஸ் இருக்கும். ஒன்னு ட்ரிப் சர்க்யூட் இருக்கும், இன்னொன்று அலாரம் சர்க்யூட் இருக்கும். ஸோ அதாவது சின்ன ஒரு ப்ரொடெக்டிவ் டிவைஸ் வந்து இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிருக்கும், அதாவது சின்ன ஒரு ஃபால்ட்னா அலாரம் அடிக்கும். ஸோ வேற எதுனா இன்டர்டர்ன் ஃபால்ட் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்னோட ட்ரிப் சர்க்யூட் ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ என்னோட ஆயில் இந்த மாதிரி இஷ்யூஸ் எதனா இருக்குன்னா அப்போ என்னோட அலாரம் சர்க்யூட் ரிங் ஆகும்பா. இல்லை எதோ இன்டர்டர்ன் ஃபால்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட இன்டர்னல் வைண்டிங்ல ஃபெயிலியர் அந்த மாதிரி நடக்கிறப்ப ட்ரிப் சர்க்யூட்ஸ் ஒர்க் பண்ணும். ஓகே, அடுத்ததா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல பக்கோல்ஸ் ரிலே வந்து எல்லா ரேட்டிங்ஸ்லையும் இருக்காது. ஸோ ஓவர் தேன் 500 kVA ரேட்டிங்ஸ்ல மட்டும்தான் பக்கோல்ஸ் ரிலேஸ் இருக்கும். ஓகே, பிகாஸ் இது காஸ்ட்லியர், அதனால நம்ம எல்லா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லையும் நம்மளால இன்சர்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். So Buchholz relay is the one most important component of oil immersed transformers. Okay, oil transformers la dhaan Buchholz relay irukum, dry transformers la லாம் இருக்காது. Over a rating of 500 kVA and above, it is a protective device. It detect the faults and abnormal conditions. Correct, abnormal conditions nu sollum, fault nu sollidum. So primary function is detect fault clearing in a pot immersed in the oil, such an internal short circuits. நம்ம சொல்லிருந்தல interturn fault. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்னல் ஷார்ட் சர்க்யூட்டும் என்னால் ட்ரிவன் பண்ணுது. அடுத்ததாக ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகிறப்போ என்னால் இதை அலாரம் சர்க்யூட் அடிக்கும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து என்னோட ஃபெயிலியர் ஆஃப் ஆப்ரேஷன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுது. ஓகே, இட் ப்ரிவென்ட் த ஃபெயிலியர் ஆஃப் ஆப்ரேஷன். ஓகே, இதுதான் என்னோட பக்கோல்ஸ் ரிலே. அடுத்தது நெக்ஸ்ட் ஆயில் டேங்க்கு. இது என்னன்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல, ஆயில் டேங்க் தான் ஜஸ்ட் ஸ்டோரேஜ் கண்டெய்னாக இருக்குது, சஃபிஷியன்ட் ஆயில் இருக்கா, ஜஸ்ட் இந்த திங்ஸ் தான் ஆயில் டேங்க்ல நமக்கு இருக்கும். அடுத்து கன்சர்வேட்டர். கன்சர்வேட்டர்ன்றது ஸோ பர்டிகுலராக என்னோட அக்குமுலேஷன் டெம்பரேச்சரோட ஃப்ளக்சுவேஷன்ஸ்லேருந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான். ஜஸ்ட் அந்த பைப் லைன்ஸ்லாம் நம்ம போட்டு வச்சுருப்போம். ஸோ அது மூலமாக என்னால் ப்ராப்பரான ஒரு ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சரை ஆயிலுக்கு கொடுக்க முடியும். ஓகே, ஆயில் லெவலை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஸோ இந்த மாதிரி திங்ஸுக்கும் தான் நம்ம கன்சர்வேட்டர் அப்படின்றத யூஸ் ஆகுது. மேலே இருக்கும்ல கன்சர்வேட்டர். ஓகே, ஸோ சிம்பிள் தான். டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷனில் மேனேஜ் பண்ணன்ற ஒரே வார்த்தை இருந்தாலே போதும்பா. நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த கதை உங்களுக்கு ஞாபகம் இருந்தாலே போதும். சார் ஒரு முறை டெம்பரேச்சர் ஆச்சுன்னா என்னவாகும், ஸோ ஆயில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் டேங்கை தாண்டி கன்சர்வேட்டர் டேங்க்குக்கும் போகும். சில டைம் கன்சர்வேட்டர் டேங்க்கும் வராமல் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன்ஸில் ஆயிலோட அகாமுலேஷனுக்காக மட்டும்தான் இது யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஆயில் சம்டைம்ஸ் அந்த இடத்துக்கு போகும், சம்டைம்ஸ் வராமல் போகும், பேஸ்ட் ஆன் த லோடிங். ஸோ லோடிங்கை பொறுத்து தான் என்னோட கன்சர்வேட்டர் டேங்க்குக்கு போகும். ஸோ லோடிங் இல்லைன்னா கன்சர்வேட்டர் டேங்க்குக்கே போகாது. ஓகே, அப் டு திஸ் என்னோட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் இட்ஸ் பார்ட்ஸ் ஆர் ஓவர். ஓகே, ஸோ அப் டு திஸ் கிளியர் தானப்பா. இது வரைக்கும் நான் உங்களுக்கு எவ்ரி திங் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டேன். இந்த திங்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும். அடுத்ததான் நெக்ஸ்ட் பேரலல் ஆப்ரேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டும் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்குது. ஸோ கிளியர் தானப்பா. எதனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் போகலாம்ல. நெக்ஸ்ட் அப்போ பேரலல் ஆப்ரேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு போகலாம்ல. எஸ், நெக்ஸ்ட் என்னோட பேரலல் ஆப்ரேஷன். ஸோ நீங்கள் ஒரு பேரலல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறீங்கன்னா சார் அதுக்கு ரொம்ப 2 இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது சார். ஓகே, ஸோ ஒன்று டிசைர்டு கண்டிஷன் சொல்லுவாங்க, இன்னொன்று நெசசரி கண்டிஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, நெசசரி அப்படின்றது என்னப்பா, ஸோ கண்டிப்பாக இல்லை ஸ்ட்ரிக்ட்லி டிசையர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு சில கண்டிஷன்ஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும், இல்லை ஒரு சில கண்டிஷன்ஸ் பண்ணலாம் பண்ணாமலும் போகலாம். ஓகே, டிரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் பேரலல் ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ன்றது மஸ்ட் கண்டிஷன்ப்பா, ஒரு சில இதுன்றது வி டோன்ட் வாண்ட். ஓகே, ஸோ அது இல்லாமல் கூட நம்மளால மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதில் நெசசரி அல்லது ஸ்ட்ரிக்ட்லி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெசசரி அல்லது ஸ்ட்ரிக்ட்லி ரெக்வயர்டு கண்டிஷன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். டிரான்ஸ்ஃபார்மரோட பேரலல் ஆப்ரேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஓகே, இது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, parallel operation of transformer.
necessary condition or strictly required condition. Necessary na என்னப்பா அர்த்தம் வேணும்னு அர்த்தம் இல்ல strictly required இல்ல must. Okay, so these are the must conditions. So இது இல்லன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ல நீங்க parallel ஆபரேஷனே பண்ண கூடாது. ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மஸ்ட் கண்டிஷன்ஸ். இது இல்லாத பட்சத்தில் நீங்கள் parallel ஆப்ரேஷன்ஸ் பண்ணவே கூடாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து கரெக்டான பொலாரிட்டியிலே இருக்கணும். ஓகே, ஸோ கரெக்டான பொலாரிட்டிஸில் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக என்னவாகும், ஸோ ஆப்ரேஷன்ஸில் சர்க்குலேஷன்ஸ் வரும். சரி, நீங்கள் வந்து கரெக்டான parallel ஆப்ரேஷன் பண்ணலன்னா சர்க்குலேட்டிங் கரண்ட்டும் வரும்பா. ஓகே, அந்த சர்க்குலேட்டிங் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மரை டேமேஜ் பண்ணும். அப்போ அந்த சர்க்குலேட்டிங் கரண்ட் வரக்கூடாதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், சில கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். ஓகே, அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கண்டிஷன் மஸ்ட் கண்டிஷன்னா அதுதானே. ஓகே, அப்போ அதில் மஸ்ட் கண்டிஷன்ஸு இதுதான். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட்ன்றது என்னோட பொலாரிட்டின்னு இருக்குல்லப்பா, பொலாரிட்டி ஷுட் பி கரெக்ட். ஓகே, கரெக்ட் பொலாரிட்டியாக இருக்கணும், சேம் வோல்டேஜ் பொலாரிட்டியாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் ஷுட் ஹேவ் both the transformer should have same voltage polarity. Okay, same voltage polarity இருக்கணும். ஓகே, விச் மீன் இது எதை மீன் பண்ணுதுன்னு நான் இங்கே எழுதுறேன். ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்னா, சார் இங்கே பொலாரிட்டின்னா நமக்கு இதில் ப்ளஸ் மைனஸாக இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மரில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து கொடுக்கணும் அப்படின்னா இல்லை. ஸோ பர்டிகுலராக என்னோட டாட்டர் டெர்மினல்ஸ்ன்ற ஒரு பேராமீட்டர் நான் உங்களுக்கு சொன்னேன்லப்பா, அதுதான் நான் சொல்கிறேன். ஓகே, த டெர்மினல்ஸ் கனெக்டட், the dotted terminal should be connected on the same bar. At the same time, the undotted terminal should be connected on the same bar. அதாவது நீங்க ஒரு டாட்டட் டெர்மினல்ல ஒரு இதுல கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா இன்னொன்னுல எல்லாமே அன்டாட்டடா கனெக்ட் பண்ணுங்க. டாட்டட் எல்லாமே ஒரே சைட்லயும் அன்டாட்டட் எல்லாமே இன்னொரு சைட்லயும் கனெக்ட் பண்ணும். ஒரு சைடுல டாட் இன்னொரு சைடுல அன்டாட் அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி நீங்க கனெக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அதுதான் நான் சொல்றேன். Dotted terminals connected same bus bar. Similarly, undotted terminals also connected in same bus bar. ஓகே, டாட்டட் டெர்மினல்ஸ் அண்ட் அன்டாட்டட் டெர்மினல்ஸ்ன்றது ப்ராப்பரான சேம் பஸ் பார்ல கனெக்டா இருக்கணும். ஓகே, அடுத்ததா இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் நமக்கு எப்பவுமே தெரியும், ஃபேஸ் சீக்வன்ஸ்ன்றது கண்டிப்பா சேமா இருக்கணும். ஸோ ஃபேஸ் சீக்வன்ஸ், ஃப்ரீக்வன்சி இது எல்லாமே சேமா இருக்கணும். ஃபேஸ் சீக்வன்ஸ் அடுத்ததா ஃப்ரீக்வன்சி அண்ட் வோல்டேஜோட வேல்யூ. அதாவது இங்க 440 வோல்ட்னா இதுலயும் 440 தான் இருக்கணும், நீங்க மாத்திலாம் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுவுமே சேம் தானே. அப்போ they should have equal voltages. The transformer should have okay. So equal voltage ratio இருக்கணும். So அடுத்ததா should have same frequency. ஓகே, டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீக்வன்சியில் சேஞ்சஸ் கொடுக்காது தான், பட் அந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு எழுதுறேன். ஓகே, ஃப்ரீக்வன்சிலையும் எனக்கு எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் இந்த பேராமீட்டர்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்.
சேம் வோல்டேஜ் ரேஷியோ, சேம் வோல்டேஜ் ரேஷியோன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, சேம் வோல்டேஜ் ரேஷியோ இல்லைன்னா சேம் டர்ன்ஸ் ரேஷியோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வோல்டேஜ் ரேஷியோ வச்சு என்னால் டர்ன்ஸ் ரேஷியோ சொல்ல முடியும். பிகாஸ் E2 by E1 is equal to N2 by N1 தெரியும்ல, ஆர் டர்ன்ஸ் ரேஷியோ. ஓகே, அடுத்ததா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ என்ன இருக்கணும்னா the winding should be in the same vector group-ஆ இருக்கணும். ஓகே, the winding must belong to same phasor group. phasor groupனு சொன்னாலும் vector group அப்படின்னு சொன்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, the winding must belongs to same phasor group. phasor இல்ல வெக்டார். ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வெக்டார் குரூப்லேனா இருக்கலாம், செகண்ட் வெக்டார் குரூப்லேனா இருக்கலாம். ஆக்சுவலி இதை தான் நம்ம அன்னைக்கு வைண்டிங் வந்து கனெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ 20 டிகிரி 30 டிகிரி, ஸோ இந்த மாதிரி டிகிரி ஆஃப் கனெக்ஷன்ஸு அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம்ல, அதுதான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் எப்படி இருக்கலாம், இல்லைன்னா செகண்ட் குரூப் இல்லைன்னா இருக்கலாம். ஓகே, ஸோ விச் இஸ் ஃபர்ஸ்ட் குரூப்பில் பொறுத்த வரைக்கும் இது என்னவா இருக்கும்னா 0 டிகிரியாக இருக்கும். ஸோ ஆர் 12 டிகிரி கிளாக்காக இருக்கும். ஸோ அதுக்கு 180 டிகிரி ஆர் 6 டிகிரி கிளாக்கு கொடுக்கணும். ஓகே, இது பிரைமரியாக இருக்கும்பா, இது பிரைமரியாக இருக்கும், இது செகண்டரியாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் 30 டிகிரிஸ் இல்லைன்னா லெவல் ஆர் 1 டிகிரி கனெக்ஷனாக இருக்கும். இன்னொன்று அது கூட ஒரு 180 டிகிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் 180 ப்ளஸ் ஆர் மைனஸ் 30 டிகிரி. ஆமாம், 180 ப்ளஸ் ஆர் மைனஸ் 30 டிகிரி. ஓகே, இது 5 டிகிரி ஆர் 7 டிகிரி கனெக்ஷன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல எழுதுறேன், இந்த கனெக்ஷன்ஸ் என்னென்ன கனெக்ஷன்ஸ் கொடுக்கலாம். இப்போ என்னோட கனெக்ஷன்ஸ் என்னென்னவா இருக்கும்னா, சரி இந்த இடத்துல டெல்டா டெல்டாவா, அப்போ இதுக்கு என்ன இருக்கணும்னா டெல்டா டெல்டாவா இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டார் ஸ்டாரா, இதுவும் ஸ்டார் ஸ்டாரா இருக்கணும். அடுத்ததான் இன்னும் ஒரு ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷன் நம்ம பார்த்துருப்போம், டெல்டா இன்டு ஜிக்ஸாக் ஸ்டார், டெல்டா இன்டு ஜிக்ஸாக் ஸ்டார். ஓகே, டெல்டா இன்டு ஜிக்ஸாக் ஸ்டார். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்கீம்ல டெல்டா ஸ்டாரு, ஸோ அதாவது பிரைமரி இப்படி இருந்தால் செகண்டரி இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ டெல்டா ஸ்டார். அண்ட் தென் இந்த ஸ்கீம்ஸில் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும், வேற ஸ்கீம்ஸ் கனெக்ட் பண்ணவும் கூடாது. ஸோ எய்தர் டெல்டா டெல்டா இல்லைனா ஸ்டார் ஸ்டாரு இல்லை டெல்டா ஜிக்ஸாக் ஸ்டார், இந்த 3 கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஃபேஸார் குரூப்னா, இல்லைனா இங்கே கீழே இருக்கிற 3 கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஸோ கிளியரா? ஸோ இப்படி கொடுத்தாதான் எனக்கு சர்க்குலேட்டிங் கரண்ட் வராது. இஃப் எனி ஆஃப் த above said condition is not satisfied, it results into circulating current. ஓகே, ஸோ இங்கே மேலே சொன்ன எதுனா ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னாலும் டெஃபினட்டாக எனக்கு என்ன ஆகும்னா சர்க்குலேட்டிங் கரண்ட்ன்றது இருக்கும். ஓகே,
ஸோ சர்க்குலேட்டிங் கரண்ட் அப்படின்றது வரும். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஸ்ட்ரிக்ட்லி கண்டிஷன்ஸ்ன்னு சொல்லுவேன், இல்லை மஸ்ட் கண்டிஷன் சொல்லுவேன். ஸோ இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, தட் இஸ் டிசைர்டு கண்டிஷன். டிசைர்டுன்னா என்னப்பா? ஸோ இருக்கலாம், ஸோ இல்லாமலும் போகலாம், இருந்தா நல்லது. ஓகே, இருந்தா நல்லா இருக்கும், அப்படி இல்லைன்னா ஓகே பரவாயில்ல. ஓகே, அடுத்த கண்டிஷன்ஸ் ஆர் டிசைர்டு கண்டிஷன். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் என்னோட டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் பர் யூனிட் இம்பிடன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா சேமா இருக்கணும்பா. ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர்ல பர் யூனிட் இம்பிடன்ஸ்ன்றது கண்டிப்பா நமக்கு சேமா இருக்கும். ஓகே, இதுல இன்னும் ஒரு பாயிண்ட் கூட எழுதிக்கலாம். இல்ல இல்ல இருங்க, இதுலயே எழுதிக்கலாம் வேணா. வேற இது 6 மாத்திக்குவோம், 5. ஓகே, ஸோ 5 என்னன்னா பர் யூனிட் லீக்கேஜ் இம்பிடன்ஸ் சேம். பர் யூனிட் லீக்கேஜ் impedance must be same, but actual impedance may vary. ஓகே, per unit leakage impedance ன்றது சேமா இருக்கணும். per unit impedance நீங்க பாத்தீங்கன்னா சேமா இருக்கணும், பட் ஆக்சுவல் இம்பிடன்ஸ்ன்றது வேரி ஆகலாம். ஓகே, ஸோ இல்லை வேணாம்ப்பா, இந்த பாயிண்ட்டு நம்ம பர்ஃபெக்டாக கரெக்டுன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த இது வரைக்கும் இருக்கட்டும். ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியர் தான். ஸோ இந்த பாயிண்டில் மஸ்ட் கண்டிஷன் தான். ஸோ டிசைர்டு கண்டிஷனில் ஸோ ஃபஸ்ட்டு x/r ரேஷியோ, ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் 1ஓட x/r ரேஷியோவும் டிரான்ஸ்ஃபார்மர் 2ஓட x/r ரேஷியோ, ரெசிஸ்டன்ஸ் பார் ரியாக்டன்ஸோட ரேஷியோ, ஸோ அது சேமாக இருக்கலாம். சேமாக இருந்தால் ஈக்குவல் லோடிங் வரும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அன்ஈவன் லோடிங்காக இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அதிகமான லோடியும் இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் கம்மியான லோடிங்கும் கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு x/r ரேஷியோ மஸ்ட் பி சேம். ஓகே, ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா, இந்த கேவிஏ ரேட்டிங் வந்து எனக்கு சேமா இருக்கலாம், சேமா இல்லாமலும் போகலாம். இந்த கேவிஏ ரேட்டிங் மே பி சேம் ஆர் மே நாட் பி சேம். ஸோ இதுவுமே இப்படி கூட எழுதிக்கலாம். ரேஷியோ மஸ்ட் பீன்லாம் நம்ம சொல்லக்கூடாது, இங்க மஸ்ட் கண்டிஷன் கிடையாது. x/r ரேஷியோ மே பி ஆர் மே நாட் பி சேம். ஓகே, இங்கேயுமே கேவிஏ ரேட்டிங் மே பி ஆர் மே நாட் பி சேம். கேவிஏ ரேட்டிங் மே பி ஆர் மே நாட் பி. ஸோ இந்த கேவிஏ ரேட்டிங்ன்றது எப்பவுமே திஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன்டேஜ் லோடிங். ஓகே, அந்த பர்சன்டேஜ் லோடிங் இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ZA ohm is inversely proportional to the 1/A power rated. Yes, okay, so that is A. Inversely proportional இருக்கும். ஸோ எந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு அதிகமான இம்பிடன்ஸ் இருக்கோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப கம்மியான லோடிங் எடுக்கும். எந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரொம்ப கம்மியான இம்பிடன்ஸ் இருக்கோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அதிகமாக லோடிங் எடுக்கும். ஓகே, ஸோ இப்படியும் எழுதலாம், இல்லைன்னா நீங்க இப்படி கூட எழுதலாம். லோட் ஷேரிங்
MVA இல்லைன்னா KVA. It is direct inversely proportional to the 1 divided by per unit impedance ன்னு கூட எழுதலாம். Okay, so which mean low per unit impedance transformer may get overloaded. Low per unit impedance transformer may get overloaded. அடுத்ததா high PU impedance transformer underloaded. அவ்வளவுதான்ப்பா. ஸோ இது என்னோட கண்டிஷன்ஸ், டிசையர்டு கண்டிஷன். டிசையர்டு கண்டிஷன்னா என்ன அர்த்தம்? இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஸோ இருந்தா ஓகே, அப்படி இல்லைனாலும் ஓகே, இது ஒர்க் பண்ணும். ஸோ அந்த இடத்துல உடனே ஒரு பிரச்சனைலாம் வராது. ஓகே, அந்த இடத்துல எனக்கு உடனே ஒரு பிரச்சனைலாம் வராது. மேபி சம்டைம்ஸ்ல ஹீட் ஜெனரேட் ஆகலாம். ஓகே, ஸோ இந்த ஹீட்டிங்கிறது அன்ஈவனா இருக்கலாம். ஓகே, ஸோ ஹீட் வந்து ஜெனரேட் ஆகும் அதிகபட்சமா, அவ்வளவுதான். வேற எந்த பெரிய சடன் காசஸ் நடந்துராது. சடனா நீங்க இதை பண்ணிட்டீங்க உடனே அதனால பெரிய பிரச்சனை அப்படின்றதெல்லாம் வராது. ஓகே, அப் டு திஸ் பேரலல் ஆப்ரேஷனும் நமக்கு முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் டாபிக் என்றது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான்ப்பா. ஓகே, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏரியா தான். ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் நமக்கு பிரைமரி செகண்டரி அப்படின்ற ஒரு கான்செப்டே இருக்காது. ஆனால் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்லப்பா, இது வரைக்கும் பார்த்ததுக்கு பேர் 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆல் நோன் ஆஸ் 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து 2 வைண்டிங் செப்பரேட்டாக இருக்காது, ஒரே ஒரு வைண்டிங் தான் இருக்கும். அந்த ஒரு வைண்டிங்கில் பிரைமரி செகண்டரின்னு நம்ம பிரித்து வச்சுருப்போம். ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் we have only single winding. ஸோ அதில் பிரைமரி செகண்டரின்லாம் கிடையாது. ஸோ அடுத்ததா என்னோட ஆட்டோ 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரில் பவர் டிரான்ஸ்ஃபர்னு நம்ம பார்த்தோம்லப்பா. பவர் டிரான்ஸ்ஃபர் பிகாஸ் ஆஃப் இண்டக்ஷன் பிரின்சிபல் ஒன்லி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பவர் டிரான்ஸ்ஃபார்மர் இன் 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் பிகாஸ் ஆஃப் இண்டக்ஷன் பிரின்சிபல் ஒன்லி. ஆனால் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் பவர் டிரான்ஸ்ஃபர் வந்து இண்டக்ஷன் அண்ட் கண்டக்ஷன் 2 பிரின்சிபல்னாலே இருக்கும்பா. ஓகே, பிரைமரியோட வோல்டேஜ், பிரைமரியோட கரண்ட், பிரைமரியில் இருக்கிற டர்ன்ஸ். அடுத்ததா ஸோ இதில் half of the turns மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம் செகண்டரிக்கு. ஓகே, திஸ் இஸ் செகண்டரி, இது என்னோட லோடு. ஸோ இவனோட வோல்டேஜ் வந்து V2. ஸோ கரண்ட் வந்து I2, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இங்கே வந்து தட் இஸ் N2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இங்கே என்னோட N2. ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் டேப் செட்டிங் K அப்படின்றது எப்படி சொல்லுவோம்? ஸோ K ஃபார் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் K இஸ் நோன் ஆஸ் ஆல்வேஸ் LV divided by HV. ஸோ எப்பவுமே கேன்றது செகண்டரி பை பிரைமரி தானப்பா. ஸோ இங்கே செகண்டரி சைட்ஸ் எப்பவுமே நமக்கு லோ வோல்டேஜ் சைடாக இருக்கும். ஸோ பிரைமரி சைடுன்றது எப்பவுமே ஹை வோல்டேஜ் சைடாக இருக்கும். அதனால தான் கே வந்து LV by HVன்னு எடுத்துக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்டெப் டவுன் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் பொதுவாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஸ்டெப் அப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் கேட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் இதை நீங்கள் மாற்றணும். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஸ்டெப் டவுன் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஃபார்
step down auto transformer. AT அப்படின்றது auto transformer பா. ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி போட்டுறேன். ஸோ இங்கே ஏடின்றது தான் நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் த கே வேல்யூ ஆஃப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ பொதுவாக நம்ம எப்போ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணுவோம்? எல்லா வேல்யூ ஆஃப் கேக்குலாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்ப்பா. ஸோ ஏன்னா எல்லா வேல்யூ ஆஃப் கேக்கு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ ஒரு வேல்யூ ஆஃப் கே, ஒரு ரேஞ்ச் ஆஃப் கேக்கு மட்டும் தான் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதாவது எல்லா கே டேப்பிங்க்கும் கேவோட எல்லா ரேஞ்சுக்கும் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் எஃபிஷியண்ட்டான்னு கேட்டால் கிடையாது. Okay, so auto transformer efficient இருக்கணும்னா auto transformers are preferred when k is greater than 33.3%. Below which auto transformer is not preferable? Again இதுவுமே this is valid only for the step down auto transformer. Step up na அப்படியே என்ன ஆயிடும்னா உல்டாவா மாறிடும். ஓகே, அதை நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ நான் கொடுத்தாலே நீங்களே கால்குலேட் பண்ணிடலாம் ஸ்டெப் அப்புக்கு. அப்போ therefore AT can be used in N1 is to N2 ஓட ரேஷியோ கொடுக்குறேன். ஓகே, N1 into N2 ஓட ரேஷியோ from 1 is to 1 to. ஸோ எங்கிருந்து எங்கே யூஸ் பண்ணுறோம்? N2 N1 ரேஷியோ 1 is to 1லிருந்து 3 is to 1 வரைக்கும். ஓகே, பிரைமரி இஸ் 3, செகண்டரி இஸ் 1. ஓகே, ஸோ இதை தான் நான் வந்து 1/3 அப்படின்னு சொல்லி போகிறேன். 1/3 தான், தட் இஸ் 33.33% ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மருக்கு. ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னப்பா? தட் இஸ் 3 டைம்ஸ்ன்னு சொல்லுவேன். ஓகே, தட் இஸ் 300% இல்லைன்னா 3 டைம்ஸ். ஓகே, ஃபார் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், so that is 300% இல்லைன்னா 3 டைம்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மராக கேட்குறாங்க அப்படின்னா தட் இஸ் 300%க்கு மேலே வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஓகே, பண்ண மாட்டோம். இங்கே வந்து பண்ணணும்னு சொன்னல, அங்கே நம்ம பண்ண மாட்டோம். ஸோ 3 டைம்ஸுக்கு மேலே பண்ண மாட்டோம். ஸோ அதுக்குள்ளே தான் பண்ணணும். ஓகே, இங்கே கிரேட்டர் தேன் வருது இல்லை, அப்போ இங்கே நமக்கு என்ன வரும்னா விச் இஸ் லெஸ்ஸர் தேனாக இருக்கும். ஓகே, விச் இஸ் லெஸ்ஸர் தேன் 3 டைம்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்களே கொஷின் கேட்டால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிப்பீங்க. ஓகே, பட் உங்களுக்கு 90% வந்து ஸ்டெப் டவுனை தான் கேட்பாங்க, ஸ்டெப் அப்லாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. ஏன்னா ப்ராக்டிக்கலி ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை நம்ம பெருசாக போகிறதில்லை, ஸ்டெப் டவுனுக்கு தான் போகிறோம். ஓகே, ஸோ அடுத்ததா இப்போது இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் பொறுத்த வரைக்கும் பவர் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்குல்லப்பா. ஸோ அது எத்தனை வழியில் நடக்கும்னா பவர் டிரான்ஸ்ஃபார்மர் 2 வழியில் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வழி நான் சொல்கிறேன். சரி, இப்போ இந்த இடத்துல கரண்ட் போகுது, அப்போ இங்கே என்ன கிரியேட் ஆகும்? ஒரு ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். கரெக்டாக? ஸோ இப்போ இது வரைக்கும் ஒரு ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும், ரைட்? ஸோ இது வரைக்கும் ஒரு ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். இதுக்கப்புறமா இந்த கரண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணாதுன்னா அந்த வைண்டிங் வழியாக போகாது. ஏன் சார் அந்த வைண்டிங் வழியாக போகாது? இப்போது இந்த கரண்ட் வந்து இது வழியாக என்டர் ஆச்சு. ஸோ இந்த வைண்டிங்க்கு வந்துச்சு, இந்த வைண்டிங்க்கு வந்துச்சு, இதுக்கு வந்துச்சு. ஸோ இங்கே வந்த உடனே இப்போ பாருங்கள், டைரெக்டாக நீங்கள் ஈஸியான ரிலக்டன்ஸுக்கு போவீங்களா? ஸோ இல்லை, நான் வந்து இது வழியாக தான் போவீங்களா? அது வழியாக போயிடுமா? எஸ், அப்போ கரண்ட்டுன்றது ஸோ டெஃபினட்டாக இங்கே போயிடும். ஓகே, ஸோ இது வழியாக போயிடும். ஸோ இப்போது என்னோட கரண்ட்டு இது வழியாக போயிடும். அப்போது இதனால தான் எனக்கு ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும். இப்போ இந்த வைண்டிங்கில் மட்டும்தான் எனக்கு ஃப்ளக்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ இந்த வைண்டிங்கில் மட்டும்தான் எனக்கு ஃப்ளக்ஸ் இருக்கும், விச் மீன் இந்த ஏரியாவில் தான் எனக்கு இண்டக்ஷன் பிரின்சிபல் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஏரியாவில் எனக்கு இண்டக்ஷன் பிரின்சிபல் நடக்கும், இந்த ஏரியாவில் எனக்கு கண்டக்ஷன் பிரின்சிபல் நடக்கும். அப்போ ஃப்ரம் திஸ் நீங்கள் என்ன சார் சொல்லியிருக்கேன்? ஸோ திஸ் இஸ் LV/HVன்னு சொல்லியிருக்கேனா? அப்போ இந்த LV/HV இதை நான் கீழே எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஸோ K ரேட்டிங் K at auto transformer, ரைட்? LV/HVன்னு சொன்னா at step down, first step down ஓகே. அப்போ LV இங்கே என்ன இருக்கு? N2 இருக்கு. ஸோ L1ல என்ன இருக்கு? HVல என்ன இருக்கு? N1 இருக்கு, ரைட்? ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் கேர்னா, இதுதானே என்னோட கே.
அப்போ therefore பாருங்க LV ல என்ன இருக்கு N2 இருக்கு, HV ல N1 இருக்கு. அப்போ which mean ஸோ இதை நான் என்னன்னு சொல்லலாம்னா which is k டைம்ஸ் வந்து இங்கே வரும் சார். இது வந்து k டைம்ஸ் இருக்கும், இது வந்து 1 minus k டைம்ஸாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி இது என்னன்னு சொல்லலாம்னா N1 minus N2. சார் இதில் சிம்பிள் தான் சார். இந்த ஹோல் நம்பர் ஆஃப் டன்ஸ் இப்போ மொத்தமாக 100 டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைமரியில் மொத்தமாக 100 டன்ஸ் இருக்கு. செகண்டரியில் எத்தனை டன்ஸ் இருக்கு? சி இப்போ எக்ஸாம்பிள் செகண்டரியில் ஒரு 60 டன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 60 டன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இதில் என்னப்பா பிரைமரியில் இருக்கிற அதே 60 டன் தான் செகண்டரியில் காமனாக இருக்குது. ஓகே, 100 டன் மொத்தமாக இருந்தாலும் முன்னாடி இருக்கிற 100 டன்ன்றது பிரைமரியோட டன்ஸு. அடுத்ததா அதில் கீழே இருக்கிற அந்த டன்ஸு, அதில் வந்து இருக்கிற அந்த 60 டன்ஸ்ன்றது விச் இஸ் காமன். ஓகே, அப்போ இந்த மேல இருக்கிற டர்ன்ன்றது எப்பவுமே நான் என்ன சொல்லலாம் N1 minus N2 சொல்லலாம். ஏன்னா இந்த ஹோல் டர்ன் தான் N1, இந்த டர்ன்ஸ் N2னா இப்போ இந்த மேல இருக்கிற டர்ன்ஸ் நான் வந்து N1 minus N2 சொல்லலாம். அப்போ இது N1 minus N2 நீங்க சொன்னீங்கன்னா அப்போ which mean இது V2 by V1 தானே. ஸோ which is K. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், இதை நீங்க V2 minus V1 சொல்லலாம். ஓகே, அப்போ அந்த மேல இருக்கிற வேல்யூவை நீங்க V2 minus V1 சொல்லலாம். ஓகே, அப்போ ஃப்ரம் திஸ் இதை V2 minus V1ன்றதை நீங்கள் என்னவா எழுதலாம்னா which is 1 minus K. அப்போ இந்த வேல்யூ 1 minus Kவா இருந்தால் இந்த வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும்னா Kவா இருக்கும் சார். புரியுதா? அப்போ சிம்பிள் தான். இந்த இடத்துல N1 டர்னு N2 டர்னு, அப்போ மேலே இருக்கிறது N1 minus N2 டர்னு, தட் இஸ் நோன் as V2 minus V1. அதை நம்ம 1 minus K அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதை தான் நம்ம 1 minus K அப்படின்னு சொல்கிறோம் ஃப்ரம் திஸ் இதிலேருந்து எடுத்து. ஓகே, அப்போ V2 minus V1 இந்த எக்ஸ்பிரஷனில் இதை நான் சால்வ் பண்ணுவேன். ஓகே, இப்போ பாருங்க. ஸோ V2 is equivalent to KV1. ஓகே, V2ன்றது that is KV1. அப்போ இதிலேருந்து எடுத்தீங்கன்னா KV1 minus V1. ஸோ கிளியரா? அப்போ V1 வெளியே எடுத்தீங்கன்னா that is K minus 1 அப்படின்னு சொல்லி வருது இல்லை. ஸோ அப்போ 1 minus K அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, 1 minus K இதை V2க்கு நீங்கள் மாற்றினீங்கன்னா 1 minus K அப்படின்னு நமக்கு வரும். ஓகே, அப்படி இதை ஜஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து தான் அதை நான் டெரைவ் பண்ணியிருப்பேன். பட் அதோட டெரிவேஷன்ஸ் வேணால் சிம்பிளாக நீங்கள் இப்படியே எடுத்துக்கலாம். N2 minus N1 எடுத்தால் V2 minus V1 வரும். சரி, இது V2 minus V1 இல்லை, அதனால தான் அங்கே நமக்கு மிஸ்டேக் வந்திருக்கு. திஸ் இஸ் V1 minus V2, ரைட்? ஓகே, அப்போ V1 minus V2, ரைட்? அப்போ பாருங்கள், இதில் V2ன்றது என்ன கிடைச்சிச்சு? KV1ன்னு கிடைச்சிச்சா? அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? ஸோ V1 minus KV1. கரெக்டாக? அப்போ இதில் எடுத்தால் என்ன வரும்? 1 minus K V1 அப்படின்னு இருக்கும். ஸோ கிளியர் தானேப்பா? சிம்பிள். அப்போ 1 minus K, இது 1 minus K டைம்ஸ்னா திஸ் இஸ் K டைம்ஸ் அப்படின்றது எனக்கு மீன் பண்ணுது. ஓகே, இது புரியுது இல்லைப்பா? இது மேலே இருக்கிற டேர்ம் வந்து 1 minus K, ஸோ கீழே இருக்கிறவன் வந்து தட் இஸ் K. இதை ஜஸ்ட் டெரைவ் பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ மேலே இருக்கிறவன் 1 minus K, அப்போ கீழே இருக்கிறவன் K. அப்போ நீங்கள் பாருங்கப்பா, இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த கரண்ட் வந்து இப்படி என்டர் ஆகிட்டு வருது. ஸோ இப்போ இது வரைக்கும் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். ஆனால் இந்த இடத்துல வந்த உடனே அந்த கரண்ட் டைரெக்டாக லோடுக்கு வந்துடும். அப்போ தேர்ஃபோர் இந்த K அப்படின்றது எதை மீன் பண்ணுதுன்னா என்னோட கண்டக்ஷன் வழியாக டிரான்ஸ்ஃபர் ஆகிறத மீன் பண்ணுது. ஸோ 1 minus Kன்றது இண்டக்ஷன் வழியாக டிரான்ஸ்ஃபர் ஆகிறத மீன் பண்ணுது. ஏன்னா இது வழியாக என்னோட ஃப்ளக்ஸ் என்ன பண்ணும், அகைன் திரும்பவும் இவனோட கீழே இருக்கிற கண்டக்டரை கட் பண்ணும். ஓகே, அப்போ இந்த மேலே இருக்கிற ஃப்ளக்ஸுக்கு மட்டும்தான் கீழே இருக்கிற கண்டக்டரை கட் பண்ண முடியுது. அப்போ மேலே இருக்கிற வைண்டிங்ஸ் மட்டும்தான் என்னோட கண்டக்ஷனில் பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ கீழே இருக்கிற N2 வைண்டிங் வந்து இண்டக்ஷன் வழியாக தான், சாரிப்பா, இந்த N2ன்றது கண்டக்ஷன் வழியாக பவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இந்த மேலே இருக்கிற N1 minus N2ன்றது இட் டிரான்ஸ்ஃபர்ஸ் பவர் த்ரூ த இண்டக்ஷன். ஓகே, இப்போ நான் சிம்பிளாக எழுதுறேன்ப்பா. ஓகே, இந்த இடத்துல மேலே நான் கொடுத்தேன் பாருங்க. ஸோ இதில் எந்தெந்த வைண்டிங் இண்டக்ஷன் வழியாக பவரை கொடுக்குது, யாரெல்லாம் கண்டக்ஷன் வழியாக கொடுக்குறான்னு சொல்லிடுறேன். ஓகே, N1 minus N2 வைண்டிங் இருக்கு பாருங்க. ஓகே, N1 minus N2 வைண்டிங் என்ன பண்ணுதுன்னா இட் டிரான்ஸ்ஃபர்ஸ் பவர் த்ரூ இண்டக்ஷன் மீடியம். ஓகே, ஏன்னா அவன் N1 minus N2ன்ற வைண்டிங் இதுதான்.
இதுதான் என்னோட n1 minus n2 வைண்டிங். இந்த n1 minus n2 வைண்டிங் செகண்டரி வைண்டிங்ஸோட கனெக்டா இருக்கான்னா இல்ல, பட் ஸ்டில் அது என்ன பண்ணுதுன்னா ஃப்ளக்ஸ் வழியா என்னோட n2 கட் பண்ணுது. சோ அப்ப n2 ல EMF இன்டியூஸ் ஆகுது, therefore பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, அடுத்து கீழ இருக்கிற n2 என்னப்பா, டைரக்டா அது வழியா கரண்ட் போயிடுதா. அப்ப கீழ இருக்கிற இந்த n2ன்றது எதை குறிக்குது அப்படின்னா, சோ it transfers power through conduction principle. conduction principle நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், டைரக்டா போறது. ஓகே, இண்டக்ஷன்னா எந்த ஒரு எலக்ட்ரிக் கனெக்ஷன்ஸும் இல்லாம போறது. இண்டக்ஷன்னா there is no such electrical connection. கண்டக்ஷன்னா எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் வழியா போறது. ஓகே, அப்போ இதே ஸ்டேட்மெண்ட் நான் இப்படி எழுதலாம். சோ அப்போ பவர் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ இண்டக்ஷன் kVA ல எழுதுறேன். ஓகே, இன் kVA. சோ அப்ப எப்படி எழுதலாம், 1 minus k னு எழுதலாம். n2 minus n1 1 minus k னு எழுதலாம். 1 minus kVA k into kVA input. That's it sir. ஓகே, பவர் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கன்னா 1 minus k into kVA input. அதே பவர் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ conduction kVA. So that is k into kVA input. Okay, that is k into kVA input. அப்ப therefore இந்த transformerல in auto transformer power transfer is by both induction and conduction principle. ஸோ இப்போ என்னோட பவர் ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும் இண்டக்ஷன் அண்ட் கண்டக்ஷன்ற ரெண்டு பிரின்சிபல் வழியாகவும் தான் என்னோட பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, அடுத்ததா சரி, இப்போ இந்த இடத்துல என்னோட பவர் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டு வழியா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ பாருங்களேன், இது மட்டும் தான் எனக்கு இங்க நடக்குதான்னு பார்த்தா இந்த இடத்துல காப்பருமே சேவ் ஆச்சு. சரி, முன்ன இடத்துல நிறைய வைண்டிங்ஸ் இருந்துச்சு, பிரைமரி செகண்டரி ரெண்டு வைண்டிங் இருக்கும். ஸோ ரெண்டு வைண்டிங்ல ரெண்டு வைண்டிங்ஸ் ரெண்டு பிரைமரி செகண்டரி வைண்டிங்க்கு காப்பர் தேவைப்பட்டிருக்கும். இப்போ நிறைய காப்பர் வந்திருக்கும். ஸோ கரெக்டா, ஆனால் இங்கே எனக்கு காப்பர்லையும் சேவிங் வந்திருக்கும்பா. ஓகே, இந்த இடத்துல இந்த காப்பர் சேவிங்கை இங்கே நான் கொடுத்துருக்கேன். இந்த காப்பர் சேவிங் ஓகே, இங்க இருக்கு பாருங்க, காப்பர் சேவிங். ஸோ காப்பர் ரெக்வயர்டு இன் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் 1 minus k times of copper required in 2 winding transformer. ஓகே, இந்த இடத்துல WA அப்படின்றது that is auto transformer பா. ஓகே, W0 அப்படின்றது 2 winding transformer. ஸோ இப்போ என்னோட 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரை நீங்கள் கம்பேர் பண்ணுறப்போ 1 minus k டைம்ஸ் வந்து ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு காப்பர் தேவைப்படுது. ஓகே, ஸோ இந்த 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரை கம்பேர் பண்ணுறப்போ 1 minus k டைம்ஸ் என்னோட ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருக்கு காப்பர் தேவைப்படுது. ஓகே, இதுதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ காப்பர் சேவிங் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்கன்னா விச் இஸ் k டைம் நம்ம சேவ் பண்ணுறோம். ஓகே, இதுவுமே நமக்கு கேட்பாங்க. ஸோ எக்ஸாமில் காப்பர் சேவிங் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. இங்கே வந்து 1 minus k டைம் தான் எனக்கு தேவைப்படும். ஓகே, 1 minus k டைம்ஸ் தான் எனக்கு தேவைப்படும். அப்போ எவ்வளோ சேவிங் வருது, k டைம்ஸ் வந்து சேவ் ஆகுது. ஓகே, சேவிங் ஆஃப் காப்பர்ன்றது தட் இஸ் k டைம்ஸ். இங்கே பாருங்க, இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ த சேவிங் ஆஃப் காப்பர் இஸ் ஈக்குவல் டு k into weight of copper required for the 2 winding transformer. So therefore hence the copper saving is increases as the transformation ratio approaches to unity. Okay, transformation ratio unity approach ஆகறப்ப யூனிட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றேன். ஸோ transformation ratio 1/3 இருந்தா ஸோ அப்போ சேவிங் கம்மியா இருக்கும். transformation ratio 1/2 இருந்தா சேவிங் அதிகமாகுது. transformation ratio 1 வருதுன்னா அப்போ நிறைய சேவ் ஆகுதுன்னு அர்த்தம்ல, அதுதான் அவங்க சொல்றாங்க. ஓகே, ஸோ hence the copper saving increases transformation ratio unity நோக்கி போறப்போ. ஓகே,
ஸோ அடுத்ததா இதுதான் என்னோட காப்பர் சேவிங்ப்பா. அடுத்ததா ரிமைனிங் நம்ம அதர் பேராமீட்டர்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேவிஏ ரேட்டிங் எவ்வளோ இண்டக்ஷன்ல டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எவ்வளோ கண்டக்ஷன்ல டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு கேட்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் எவ்வளோ காப்பர் சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரை ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரா மாத்தினா என்ன கேவிஏக்கு ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் நம்ம ப்ராப்ளம் செஷன்ல பார்ப்போம். ஓகே, அந்த ப்ராப்ளம் மட்டும் நம்ம ப்ராப்ளம் செஷன்ல பார்ப்போம். மீதி ரிமைனிங் அப்போ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோம், ஓகே, ஸோ அந்த பேராமீட்டர்ஸை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட அட்வான்டேஜஸ் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் சார், இது சிங்கிள் வைண்டிங்காக இருக்கிறதுனால காப்பர் சேவிங் ரெடியூஸ் ஆகுது, வெயிட் ரெடியூஸ் ஆகுது. ஃபார் சேம் ரேட்டிங்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட வெயிட் அண்ட் சைஸ்ன்றது ரொம்ப கம்மி. எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகம். அங்கே பிரைமரி செகண்டரி 2 லாசஸ் போயிருந்துச்சு இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு வைண்டிங் தான் இருக்குது, பிரைமரி செகண்டரின்னு செப்பரேட்டாக கிடையாது. அதனால எஃபிஷியன்சின்றது மினிமைஸ் ஆகுது, சைஸு, வெயிட்டு, காப்பர் சேவிங் எல்லாமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அடுத்ததா ஷார்ட் சர்க்கியூட் கரண்டோட ரேஷியோவும் ரெடியூஸ் ஆகுது. ஸோ ரிலையபிள், ரொம்ப ரிலையபிள், மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ ஒரு வேரியேட்டராக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லை, ரொம்ப சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷனு. அடுத்ததா டிரான்ஸ்ஃபார்மரோட யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் ரொம்ப அதிகமாகுது. ஸோ மற்ற டிரான்ஸ்ஃபார்மரை காட்டிலும் இதில் அதிகமான யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் இருக்கிறனால ஹை பவர் அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம போகலாம், லாசஸ் கம்மியாகுது. யூட்டிலைசேஷன் ஃபேக்டர் இப்போ தானே நம்ம பார்த்தோம். யூட்டிலைசேஷன் ஃபேக்டர்ன்றது ஹவு மச் யூட்டிலைஸ், நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்து. ஸோ இப்போ அதிகமான யூட்டிலைசேஷன் இருந்தால் ஹை பவருக்கு நம்மளால போக முடியும். ஸோ இது காமனாக இருக்கிற அட்வான்டேஜஸ். அடுத்ததான் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா சார், இதில் இம்பிடன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், லெஸ் இம்பிடன்ஸ். ஸோ இம்பிடன்ஸ் கம்மியாக இருக்கனால ஷார்ட் சர்க்கியூட் ரேஷியோ விச் இஸ் இவி பை எக்ஸ் கம்மியாக இருந்தால் ஷார்ட் சர்க்கியூட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஃபால்ட் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ரொடெக்ஷன்ன்றது ரொம்ப கஷ்டம். இதில் ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஓகே, சேஃப்டி டைரக்ட் கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ ஷாக்கு, கிரிட்டிக்கல் ஐசோலேஷன் அது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் கரண்ட், மேக்னெட்டிக் இன்ட்ரெஸ்ட் கரண்ட் நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தோம்ல. ஸோ மேக்னெட்டிக் இன்ட்ரெஸ்ட் கரண்ட் பவர் சிஸ்டமில் பார்த்துருந்தோம். ஸோ அதுவுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஃபால்ட் கண்டிஷன் இது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காது. ஃபால்ட் கண்டிஷனில் இதோட அன்ஸ்டெபிலிட்டின்றது ரொம்ப பெரிய இஷ்யூ. ஓகே, இது எல்லாமே இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் அட்வான்டேஜஸ் ரொம்ப அதிகம். அதனால நிறைய இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ எங்கே அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸில் வோல்டேஜ் கண்ட்ரோலு அந்த மாதிரி இடத்துல எல்லாத்துலேயும் நம்ம இங்கே தான் யூஸ் பண்ணுறோம். வெல்டிங்கு, ஈவன் நம்ம லேப்லேயுமே டெஸ்டிங் எல்லா இடத்துலையும் நம்ம இதை தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ என்னோட வெல்டிங்கில், நம்மளோட லெபார்டரிஸில். ஓகே, ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட்டு இது எப்போவுமே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு மோட்டரோட ஸ்டார்டர்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு 30 கிலோவாட்டுக்கு மேலே இருக்கிற மோட்டர்ஸோட ஸ்டார்டர்ஸாகவும் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நமக்கு யூட்டிலைஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஹார்மோனிக்ஸ் ரெடியூஸ் ஆகுது பிகாஸ் ஆஃப் த கோர் குறையுது. ஓகே, டிரான்ஸ்ஃபார்மரில் பிரைமரி செகண்டரின்னு 2 கோர் இருந்துச்சு. இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் there is no such different கோர்ஸ், ஒரே ஒரு லிம்பு மட்டும்தான் இருக்குது. அப்போது ஹார்மோனிக்ஸ் குறையும், நான் சைனசாய்டல் சிஸ்டம் குறையும். ஸோ சைனசாய்டலாக மாறும், நான் சைனசாய்டலாக மாறும். அண்ட் சில கேசஸில் நம்ம ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை ஸ்டார்டர்ஸாக யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர்ஸ் எல்லாம் நம்ம இதில் பார்ப்போம். இண்டக்ஷன் மிஷின்ஸில் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகே, இதுதான் என்னோட அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நிறைய இடத்துல ஸ்டார்டர்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம்ப்பா. ஓகே, ஸ்டார்டர்ஸாக தான் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஓகே, இதுதான் என்னோட மேஜர் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ அப் டு திஸ் என்னோட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் முடிஞ்சிச்சு. இன்னும் நமக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸில், இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு 2 வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மரை ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மராக மாற்றினா கேவிஏ ரேட்டிங்ஸ் என்னவாகும், ஸோ இந்த திங்ஸ் என்னவாகும் அப்படின்ற ப்ராப்ளம் மட்டும் இருக்குது. அதை நம்ம ப்ராப்ளம் டிஸ்கஷனில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, ஸோ அதனால எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. அப் டு திஸ் என்னோட கான்செப்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது முடிஞ்சிச்சுப்பா. ஓகே, ஸோ நாளைக்கே நம்ம என்ன பண்ணலாம்னா இண்டக்ஷன் மிஷின்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இண்டக்ஷன் மிஷின்றது இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன நம்ம பார்த்தோம், இதுக்கு ஒரு 15 கிளாஸ் ஆச்சா, அப்போ அதுக்கு 10 கிளாஸே போதும்.
ஓகே, ஆல்மோஸ்ட் நமக்கு இன்றைக்கி என்னப்பா டேட் வந்து 5th. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 20க்குள்ளே முடிஞ்சிடும். முடிஞ்சிடும். பிஃபோர் த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே உங்களுக்கு மெஷின்ஸும் இந்த பவர் சிஸ்டமும் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ மேஜராக நம்ம பார்த்துருந்த 100 மார்க்கு கவர் ஆகிடும். ஓகே, 100 மார்க்குக்கு உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ இதை வச்சு ஈஸி 100 கொஷின்ஸ் உங்களுக்கு அவுட் ஆஃப் 200 கொஷினில் 100 கொஷின்ஸ் உங்களால் ஈஸியாக கவர் பண்ணிட முடியும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக மாறலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு செஷனில் மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் ரினியூவபிள் எனர்ஜி ஸ்டார்ட் பண்ணுங்கப்பா. ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ.